3. Over to Kavimughil for the session. Hello all, good afternoon. I'm kavimughil from AMS College. So I'm here to, today we'll be seeing unit 3, that is the third unit in urban design. நேத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்ஸ் பார்த்துருந்தோம். அதுல வந்து ஜென்ரலா ஹிஸ்டரி அண்ட் யாரும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. இது பெர்மிஷன் கேக்குதா? ஆமா, அது ஒரு நிமிஷம். ஓகே, நேத்து வந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் பார்த்துருந்தோம். அதுல வந்து ஜென்ரலா ஹிஸ்டரியில இருந்து அர்பனிசம்னா என்ன, அர்பன் டிசைன்னா எதுக்கு எவால்வ் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆகி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு வந்து we'll generally go through the theories about on which urban design has been evolved and இனிமே எப்படி எவால்வ் பண்ணலான்றத இன்னைக்கு we'll see. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுல? ஓகே, இதான் தேர்ட் யூனிட், சிட்டிஸ் அண்ட் அர்பனிசம் த்ரூ டெக்ஸ்ட் அண்ட் தியரிஸ். ஸோ ஜென்ரலா ஒரு விஷயம் இப்போ ஒரு டெர்மினாலஜி, அர்பனிசம், டீகன்ஸ்ட்ரக்டிவிசம், போஸ்ட் மாடர்னிசம், இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் டெர்மினாலஜிஸோ இல்லை ஏதாவது ஒரு எவல்யூஷன் தியரிஸ் வரப்போ பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே டென் டு சே தேர் ஓன் தியரிஸ் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஸோ அப்படி யார் யாரு என்னென்ன வந்து அர்பனிசம் பத்தியும் சிட்டி டிசைனிங் பத்தியும் யாரு என்னென்ன பேசியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ஜென்ரலா நான் அர்பனிசம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அர்பனிசம்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் த கேரக்டர் ஆஃப் அ டவுன் ஆர் அ சிட்டி. லைவ்லி கேரக்டர்னு சொல்லலாம். லைவ்லி கேரக்டர்னா அங்க இருக்க மக்களோட கேரக்டர், அதாவது அவங்க என்ன ஆக்குபேஷனுக்காகவோ இல்லை அவங்க எதை தேடி அந்த சிட்டிக்கு வந்திருக்காங்களோ அதை கொடுத்து அதை வந்துட்டு ஒரு மேஜர் கிரைட்டீரியாவா கொண்டு வரதான் அர்பனிசம். ஓகேவா, இதுதான் ஜெனரல் அர்பனிசம்னா இதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த சாப்டருக்குள்ள போகலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீ டெக்ஸ்ட் அண்ட் தியரிஸ் ஆஃப் சிட்டிஸ் இன் அர்பனிசம் பார்ப்போம். இதுல இருந்து நிறைய நம்மளுக்கு தெரியும். இப்போ கெவின் லின்ச்சோட இமேஜபிலிட்டி, அப்புறம் கல்லனோட டவுன்ஸ்கிப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இல்ல ஆல்மோஸ்ட் 10 தியரிஸ் கிட்ட இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு 10மே கவர் பண்ணலாம். இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம இப்ப ஜென்ரலா 20 மார்க்ஸ் கொஸ்டின் எழுத போறோம், 16 மார்க் கொஸ்டின் எழுத போறோம் அப்படின்னா எலாபரேட்டா அதை படிக்கிறது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். பட் இப்ப நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். ஸோ ரொம்ப இன்டெப்தா போகாம ஜஸ்ட் ட்ரை கவரிங் எவ்ரி திங் ஆன் ரஃபா நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, எஸ். இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸ்ட்ரீட்ஸ் ஆஸ் அ பிரைமரி லேண்ட்ஸ்கேப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அர்பன் ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து பில்டிங், அப்புறமா அர்பன் ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது பில்டிங், நெய்பர்ஹுட், பார்க், லேண்ட்ஸ்கேப், கமர்ஷியல், இந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது எதுன்னு பார்த்தா ஸ்ட்ரீட்ஸ் தான். ஸ்ட்ரீட்ஸ் அது பிரைமரி ரோல், தே பிளே அ வெரி பிரைமரி ரோல் இன் இட். ஸோ ஸ்ட்ரீட்ஸ் வந்து அர்பன் ஸ்பேஸ்ல ரொம்ப பிரைமரியா இருக்கிறதுனால ஸ்ட்ரீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், ஸ்ட்ரீட் என்ன மாதிரி இருக்கணும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்லி நெய்பர்ஹுட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். ஓகே, வெயிட். ஓகே, அதான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டக்குனு ஒரு அர்பன் ஸ்கேப் பார்த்த உடனே நம்ம மூவ்மெண்ட்டுக்கு எது நம்ம டக்குனுக்கு மனசுல வருதுன்னா ஸ்ட்ரீட் தான். ஒரு பப்ளிக் லைஃபை வந்து கனெக்ட் பண்றது ஸ்ட்ரீட்டா தான் இருக்குது முக்கியமா. இது வந்து நம்ம நேரோ வெஹிகுலர் பாத்வேஸ்ன்னு சொல்லலாம், இல்ல பெடஸ்ட்ரியன் பாத்வேஸ் சொல்லலாம். அப்புறமா வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் டைப்ஸ் இருக்கு. நம்ம நேற்று நிறைய பார்த்தோம். அதுல வந்துட்டு ஜென்ரலா வந்து அர்பன் ஸ்கேப்க்கு ரொம்ப தேவையான வந்து ஸ்ட்ரீட்ஸ் தான். இப்போ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸும் இருக்குது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் எப்பவுமே பார்த்தா ரொம்ப லைவா டைவர்ஸா இருக்கும். ஏன்னா கமர்ஷியல்ன்றப்போ இப்போ டி நகர்லாம் பார்த்தா எப்பவுமே ஒரு லைவ்லியா இருக்கும். அது ரொம்ப அப்படியே ஆஃப் ஆயிருக்கு நம்ம எப்பவுமே பார்த்துருக்க மாட்டோம். நார்மல் ஒர்க்கிங் டேஸ் ரொம்ப லைவா இருக்கும். வைப்ரண்ட், அட்ராக்டிவ் அண்ட் சேஃப். ஸோ இது எல்லாமே அங்க இருக்கணும். வைப்ரண்டா இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், சேஃபா இருக்கணும். இதை ப்ரொவைட் பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அண்ட் சோஷியல் ஸ்பேஸ். சோஷியல் ஸ்பேஸா ஏன் ஸ்ட்ரீட் சொல்றாங்க அப்படின்னா அங்க நிறைய இன்டராக்டிவ் நிறைய விஷயம் நடக்கும். we meet people, we speak to each other, or இப்ப சைக்கிளிங் பண்றாங்க அப்படின்னா 2 பேர் பேசிட்டே போவாங்க. சும்மா வாக்கிங் போறாங்கன்னா they spend a lot of time. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ட்ரீஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் வந்துட்டு ரொம்ப வெளிச்சமா இல்ல ரொம்ப ஷேடடா இல்லாம அப்படி இருந்ததுன்னா அது இன்டராக்ஷனை கிரியேட் பண்ணாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலா ட்ரீஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் சீட்டிங் ஏரியாஸ் கொடுக்கணும். இட் வில் என்கரேஜ் அண்ட் இம்ப்ரூவ் தி கம்யூனிட்டி இந்த பர்டிகுலர் ஏரியா. ஸோ ஜென்ரலா சொல்லணும்னா
ஸ்ட்ரீட்ல வந்து சோஷியல் கான்டாக்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது. அண்ட் as well as இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இப்ப நம்மளோட சென்னை அண்ட் மெனி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் வந்துட்டு தேர் ஆர் ஃபுட் ஸ்டால்ஸ், அப்புறமா நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. ஸோ அதை என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரீட் வந்துட்டு ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணணும், ஒரு சர்வேலன்ஸ் இருக்கணும் எப்பவுமே. அப்ப ஜென்ரலா நம்ம வந்து பால்கனிஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல வைக்கும். ஏன்னா அது வந்து பால்கனி ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ணிருக்கிறதுனால யாராவது இப்போ இன்கேஸ் இப்போ நைட்ல யாராவது தனியா நடந்து போறாங்க அப்படின்னா இருந்தா கூட ஓகே ஏதோ ஒரு வீடு இருக்கு நம்மள பாக்குறாங்க அவங்க அப்படின்ற அது ஒரு செக்யூரிட்டி இது வரும். அண்ட் ரொம்ப ட்ரீஸ் வச்சு மறைச்சிடாம அந்த மாதிரி கொஞ்சம் செக்யூரிட்டி கிரியேட் பண்ற மாதிரி. இப்போ ரொம்ப இருட்டான ரோட்லாம் நைட்லயோ அந்த மாதிரி ஈவினிங் டைம் நடந்து போறது கஷ்டமா இருந்ததுன்னா தட் இஸ் நாட் குட் டிசைன். ஸோ ஸ்ட்ரீட் வந்து ஒரு நல்ல லைட்டடா லைக் நிறைய பாப்புலேட்டடா இருக்கணும். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி ஸ்பேசஸ் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரலா இப்ப நிறைய நம்ம நியூ இயர் இதெல்லாம் வந்தாலும் இப்ப நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லயே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்க கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்கேப்ஸ் இருக்கணும். அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் வந்து ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் டிசைன், ஸ்பேசஸ் ஃபார் டிசைன். ஏன் இப்போ ஹியூமன் பிஹேவியர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் நேத்தே சொல்லியிருப்பேன், அர்பன் ஸ்கேப் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பவுமே ஒரு ஹியூமனோட ஸ்கேல வித் ப்ரொபோர்ஷன் டு ஹியூமன் ஸ்கேல் தான் வந்துட்டு அர்பன் டிசைன் எவால்வ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன்ஸ். அண்ட் அர்பனிசம்கே வந்து லைவ்லினஸ் லைஃப் கொடுக்கறது அந்த டெர்மினாலஜி வந்ததுக்கு காரணமே ஹியூமன்ஸோட இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் ஆந்த்ரோபாலஜில இருக்கணும். ஸோ முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட், பிளஷர், சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு டிசைனுமே ஹியூமனுக்கு ஹசார்டஸா இருக்கக்கூடாது, பயம் உண்டாக்க கூடாது. இங்க வாழ முடியுமா முடியாதான்ற ஒரு த்ரெட்டண்டா இருக்கக்கூடாது. ஸோ இட் ஹேஸ் டு பி safe and it has to satisfy all the மேஜரான ஒரு நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். as well as அடுத்த அவங்களோட வாழ்க்கைக்கான அடுத்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஹியூமன் பிஹேவியருக்கு சோஷியல் ஆக்டிவிட்டி. ஆப்வியஸ்லி இப்ப நம்ம ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னா வி கோ தேர், சாப்பிடுவோம், விளையாடுறோம், பேசுறோம், இதெல்லாம் நடக்குது. ஸோ லைவ்லி இண்டெக்ஸை வந்துட்டு இது வந்து ஜாஸ்தி படுத்துது. இப்போ ஓகே, ஸ்ட்ரீட் குவாலிட்டியில வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க கிளாசிபிகேஷன். நான் சொன்ன ஸ்ட்ரீட்ஸோட கிளாசிபிகேஷன் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீவேஸ், பிரின்சிபல் ஏட்ரியல் ஸ்ட்ரீட்ஸ், மைனர் ஏட்ரியல் ஸ்ட்ரீட்ஸ், கலெக்டர் ஸ்ட்ரீட்ஸ், லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் நிறைய இது பண்றாங்க. அண்ட் ஓகே, ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து எப்படியா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் பிரைமரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் எலிமெண்ட்ஸா பார்த்தோம், அப்புறம் ஹியூமனே ஆஸ் எலிமெண்டா மேஜர் டிசைன் எலிமெண்டா பார்த்துக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஒரு எலிமெண்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ரெண்டு இருக்கு, பிரைமரி ஒன்னு, பிரைவேட் ஒன்னு, பப்ளிக் ஒன்னு. இப்போ ஓப்பன் ஸ்பேஸோட ஹையரார்கி வந்து ஸ்ட்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி பார்க், சிட்டி பார்க், நெய்பர்ஹுட் பார்க்ஸ், லோக்கல் பார்க்ஸ் இது சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய லேண்ட்ஸ்கேப்லயும் நம்ம படிச்சிருப்போம். கண்ட்ரி பார்க்ஸ்னா ஜெனரலா ரொம்ப லார்ஜ் ஸ்கேலுக்கு ஒரு பார்க் இருக்கிறது. இப்போ சென்னைக்கு செம்பொலி பூங்கா இருக்கு, அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் பார்க்கை டிஃபைன் பண்றது. அடுத்தது சிட்டி பார்க்ஸ்னா பர்டிகுலரா அந்த ஒரு ரொம்ப அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஸ்கேல ஒரு கொஞ்சம் பெரிய லோக்கலுக்கு ஒரு பெரிய பார்க் இருக்கிறது. நெய்பர்ஹுட் பார்க்ஸ் நம்ம ஏரியா, அதாவது இப்போ அம்பத்தூருக்கு ஒரு பார்க், இப்ப ஆவடிக்கு ஒரு பார்க், அந்த மாதிரி. லோக்கல் பார்க்னா உங்களோட நகர், உங்க தெரு, உங்களோட ஸ்ட்ரீட்டுக்காக இருக்க பார்க்ஸ். இதுதான் ஹையரார்கி. இப்படிதான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து இருக்கணும். இதுல பப்ளிக் பிரைவேட் ஏன் சொல்றாங்கன்னா, பப்ளிக் பிளேசஸ் வந்துட்டு என்னவா இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல வந்து ட்ரீஸ் இருந்துட்டு அதை சுத்தி ஒரு சேர் இருக்கலாம். ஆப்வியஸா கண்டிப்பா நிறைய பேர் அங்க வந்து உட்காருவாங்க. அப்புறம் ஜென்ரலா லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பப்ளிக் ஸ்பேசஸ் லைக் நிறைய பேரை சேர்க்கும். ஒரு மால்ல இருக்க ஒரு லேண்ட்ஸ்கேப் அதுல நிறைய பேரை சேர்க்கும். ஆனா பிரைவேட் பிளேசஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரைவேட் பிளேசஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல கொஞ்சம் இடத்த நம்ம லைக் ஸ்ட்ரக்சரை கம்மி பண்ணிட்டு அதுல வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் பண்றது, இல்ல அதுல ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கறது, இது எல்லாமே என்வாயன்மெண்டோட சஸ்டைனபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது இப்போ நம்ம டிசைன் பண்றோம்னா கூட எவ்வளவு பெரிய ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் ஃபுல் சைட்டே வந்து வீடு கட்டுறது, இல்ல வீடோ இல்ல ஏதோ ஒண்ணு கட்டுறது வந்துட்டு இட் இஸ் நாட் சோ குட். ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கறது வந்துட்டு ஆப்வியஸா அந்த வீட்டோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ரொம்ப
வீடோ அந்த ஸ்பேஸோட லைட் அண்ட் வென்டிலேஷன் ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் ஆஸ் என்வாயன்மெண்டோட சஸ்டைனபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இந்த ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கிரியேட்டிங் வந்துட்டு இதுவாகுது. சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபார் அசம்ஷன் இது வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய என்ன சொல்றது கேட்டட் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல்ல கொடுத்துருக்க இந்த பார்க் மாதிரி இது வந்து ஈஸியாவும் இருக்கணும், சேஃப் டு ஆக்சஸ் இந்த மாதிரியா இருக்கணும். ஓப்பன் ஸ்பேசஸ் நிறைய கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. யூனிட் லெவல் ஓப்பன் ஸ்பேஸ், கிளஸ்டர் லெவல் ஓப்பன் ஸ்பேஸ், நெய்பர்ஹுட் லெவல் ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ யூனிட் லெவல் அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் யூனிட் இல்ல பர்டிகுலர் ரீஜனுக்கு இது பண்றது. இதுவுமே இந்த மாதிரி ஒரு 4 வீட்டுக்கு இருக்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், கோட்யார்டு இல்லைன்னா இந்த திண்ணை, இது எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான். இதெல்லாம் பிரைவேட் ஓப்பன் ஸ்பேசஸ் கூட நம்ம சொல்லலாம். பட் இட் டஸ் ஆக்ட் ஆஸ் அ பப்ளிக் ஓப்பன் ஸ்பேஸ் சின்ஸ் நிறைய பேர் அங்க உட்காந்து பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, இதெல்லாம் நடக்குது. ஸோ வாட் டஸ் ஓப்பன் ஸ்பேஸ் டூ? ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா எங்கெங்க இருக்க பீச், ரிவர் ஃப்ரண்ட் இருக்கலாம், ஆர்டிஃபேக்ட்ஸ், கல்ச்சர்ஸ் நிறைய கொடுக்கலாம். மைக்ரோ கிளைமேட்டை வந்து இது வந்து மாடிஃபை பண்ணுது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸை டூரிசம் டெவலப் பண்ணும். பிளான்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து அங்க வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கீ டெக்ஸ்ட் அண்ட் தியரிஸ் இதுதான் பார்க்க போறோம். கீ டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமேஜபிலிட்டி, லெஜிபிலிட்டி, வே ஃபைண்டிங், மென்டல் மேப்பிங், ஜீனியஸ் லோக்கை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜிஸ். இதுல இருந்து இப்போ இன்கேஸ் நம்ம எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பா 2 மார்க் ஒரு 2-3 வந்திருக்கும். பட் நம்ம இப்ப எக்ஸாம் எழுத போறதுனால எனக்கு இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாத்துருவோம். இதுல இருக்க எல்லா இந்த நம்ம இதுல இருக்க நிறைய விஷயம் நேரத்தையே பார்த்தோம்னு நினைக்கிறேன். சிட்டி இண்டஸ்ட்ரியலே, அப்புறமா சிட்டி பியூட்டிஃபுல், ஆன்டி அர்பனிசம் அண்ட் பிக்சரிஸ்ட், இது எல்லாமே நம்ம நேத்து பார்த்தது. இந்த சிட்டி நோவோ பார்க்கல, சஸ்டைனபிலிட்டி சிட்டிஸ் பார்த்துட்டோம், ஸ்மார்ட் சிட்டிஸ் பார்த்தோம், நியூ அர்பனிசம் பார்த்தோம், ரேடியன்ட் சிட்டிஸ் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம நேத்து பார்த்தது. ஸோ அகைன் இன்னைக்கு வந்து நம்ம அர்பன் ஃபேப்ரிக்னா என்ன, அர்பன் கிரீன்னா என்ன, டென்சிட்டி ஸ்கேல் மிக்ஸ்னா என்ன, ஆர்டிகுலேஷன் நம்ம நேத்து பார்த்தோம். ஸ்ட்ரீட்ஸோட ஆர்டிகுலேஷன், கலர், ரிதம், யூனிட்டி, இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தது. பிளேஸ் மேக்கிங் அண்ட் ஐடென்டிட்டி, இதெல்லாம் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இமேஜபிலிட்டி அண்ட் லென்ஸ் கெவின் ஏ லென்ஸ் வந்துட்டு இமேஜபிலிட்டி ஆஃப் சிட்டி, இமேஜ் ஆஃப் சிட்டின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இன் தட் புக் அவங்க வந்துட்டு ஏன்னா சிட்டியை வந்துட்டு என்ன இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி கட்டுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் சிட்டிக்காக தியரி எழுதியிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணுறதுக்கான தியரி. ஓகே, இப்ப லிங்க்ஸ் வந்துட்டு ஒரு சிட்டியை ரீட் பண்றதுக்காக, ஒரு சிட்டி இப்படிதான் நம்ம படிக்கணும், இப்படிதான் சிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு தியரி கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமானது சிட்டி வந்துட்டு ஒரு வாஸ்ட் ஸ்கேல்ல, ஒரு குட்டி ஸ்பேஸ்ல கட்டப்படல, ஒரு வாஸ்டான ஸ்பேஸ்ல கட்டுறாங்க அப்படி சொல்றாங்க. இது தெரியும் எல்லாருக்கும். சரௌண்டிங்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங் அண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் பெர்செப்ஷன், பீப்புளோட பெர்செப்ஷன் வந்து ஒரு சிட்டி மேல ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயிங் த்ரூ சிட்டி ஃப்ரம் த வியூவர்ஸ் மைண்ட் இஸ் இமேஜ் ஆஃப் சிட்டி. ஓகே, இப்போ நான் நின்று ஒரு விஷயத்த பாக்குறேன் அப்படின்னா என்னோட மண்டக்குள்ள என்ன வருதோ அதுதான் இமேஜ் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் போய் ஜெய்ப்பூர்ல நின்று சிட்டி வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட் இஸ் பிங்க். ஸோ அந்த மாதிரி சொல்றது. எலிமெண்ட்ஸ் லைக் நோட்ஸ், பாத், டிஸ்ட்ரிக்ட், எட்ஜ், லேண்ட்மார்க், இதெல்லாம் நேற்று பார்த்தோம். நோட்னா என்ன, பாத், டிஸ்ட்ரிக்ட், எட்ஜ், லேண்ட்மார்க் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன, அப்புறமா டு மேக் அ விஷுவல் பிளான். சிட்டியை டக்குன்னு பார்த்தா அந்த சிட்டி இப்படிதான் இருக்குன்னு டக்குன்னு நல்லா யார்ட்ட டிஸ்கிரைப் பண்ண முடியும். நீ ஜப்பானுக்கு போயிருக்கேன்னா ஜப்பானுக்கு போயிருக்கேன், எப்படி இருக்கணும் நான் என்னால சொல்ல முடியும். அதுதான் வந்து எனக்கு அங்க இருந்து கிடைக்கிற பெர்செப்ஷன். ஸோ நம்ம பண்ற சிட்டிக்கு வந்து ஒரு பெர்செப்ஷனை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி அனலைசிங் த ஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸ், இங்க என்னென்ன இருக்கு என்ன இல்ல, லைக் ஜென்ரலா சிட்டி இதுதான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இமேஜ் ஆஃப் சிட்டி. இதுதான் அந்த புக்கோட ஃப்ரண்ட் கவர்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜபிலிட்டினா என்னன்னு இப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா. நம்ம வந்துட்டு explain that people's perception of a city is important, going through a city from the viewer's mind, இதுதான் இமேஜபிலிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப லெஜிபிலிட்டினா என்ன? லெஜிபிலிட்டி ஜெனரலா நமக்கு என்ன தெரியும், பார்த்தோன்னா புரியணும், இல்ல நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அதான் லெஜிபிலிட்டி. ஈஸ் to be the ease with which people understand the layout of the place. ஒரு பிளேஸ் ஒரு லே அவுட் வந்து பார்த்தோம் போனா நான் இங்க ஏறினேன் வேற எங்கேயும் இறங்குறேன் அந்த மாதிரி இருக்க கூடாது. நான் இங்க ஏறினா இந்த வழியா தான் வெளியில வருவேன், இப்படி உள்ள போனா இப்படி வெளில வருவேன், இங்க இருக்கா நிக்கிறேன்னா அடுத்து நான் இந்த இடம் தான் என் பக்கத்துல இருக்கு, இந்த கிளியர் விஷுவலைசேஷன் கொடுக்கணும். ஏன்னா வந்து சொன்னாலும் முன்னாடி சேஃப்டி வந்து ஒரு சிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இன்கேஸ் தொலைஞ்சு இப்போ குழந்தை தொலைஞ்சு போனா கூட திருப்பி நம்ம கிட்ட வர முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு லெஜிபிளா இருக்கணும் ஒரு சிட்டியோட பிளானிங். அதனால நிறைய கிரிட் அயன் ஃபார்ம்ஸ், அப்புறம் நேற்று படிச்சோம்ல அந்த ஸ்வஸ்திகா, அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே, எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நோடு, லேண்ட்மார்க், பாத்து, எட்ஜ், டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இது பார்த்தோம். எட்ஜஸ் வந்துட்டு
லேண்ட்மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம லைக் நேற்று ரிவைஸ் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம். அப்புறமா கான்செப்ட் ஆஃப் இமேஜிபிலிட்டி, குவாலிட்டி ஆஃப் பிசிக்கல் ஆப்ஜெக்ட். இப்போ ஓகே ஃபைன். கண்டிப்பா வந்து இன்ஸ்டன்ட் டக்குன்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். மனசுல என்ன பதியுதோ அது வந்து ப்ராப்பரா கிளாரிட்டியோட இதுதான் நோடு இதுதான் பார்த்து அப்படின்னு நமக்கு தெரியற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து இமேஜபிலிட்டி. அண்ட் ஓகே, கிரியேட்டிங் அ மென்டல் மேப். ஓகே, இப்போ மென்டல் மேப்பிங்னா என்னதுன்னா, நம்ம சும்மா ரஃபா குட்டி வயசுல வரையவும் இல்ல நம்ம இப்ப கூட நம்ம டக்குன்னு இப்ப பிளான் பண்றது அது எல்லாமே வந்து மென்டல் மேப்பிங் தான். ஒரு ஜோன் பண்றது. ஸோ அதை பண்ண முடியணும். இப்ப இந்த மென்டல் மேப்பை எவால்வேட் பண்ணி எங்க இருக்கோம் எங்க என்ன பண்ண போறோம்னு நம்ம ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்க முடியணும். இப்ப பப்ளிக் இமேஜ்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்த பத்தின ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அது எல்லாமே பப்ளிக் இமேஜ் சொல்றாங்க. இப்போ இந்த ரிசர்ச் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அது எல்லாமே யூஸ், அதனால சர்வே எடுக்கிறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் அதை பத்தி என்ன தெரிஞ்சிருக்காங்கன்றத. இப்ப பப்ளிக் இமேஜ் எப்படி பண்ணோம்னா, இந்த பப்ளிக் இமேஜ் இன் 2 ways. பை இன்டர்வியூங் செவரல் சிட்டிசன்ஸ். அதனால இந்த மாதிரி சர்வே எடுத்து இன்டர்வியூ பண்ணி தெரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா லைக் வெர்பல் இன்டர்வியூ. அப்புறமா மேக்கிங் குவிக் ஸ்கெட்ச் மேப் by field study on foot by trained observers. Trained observers வந்து like on field இறங்கி like they'll walk around to know about it. Images gained from the public imageability are used to create a public image of the city. Okay, நம்ம இதுல நிறைய டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். பப்ளிக் இமேஜ், லெஜிபிலிட்டி, அப்புறமா மென்டல் மேப்பிங், அப்புறமா இமேஜபிலிட்டி, லேண்ட்மார்க்ஸ், எட்ஜஸ், நோட்ஸ், பாத்து, அதுக்கப்புறம் ஓகே எஸ், அப்புறம் கெவின் லஞ்ச் பத்தி படிச்சிருக்கோம் இந்த இதில். ஓகே, இது வந்து அவங்க கெவின் லஞ்சோட அவரு கொடுத்திருக்க இதெல்லாம் வந்து கீஸ். எப்படி ஒரு சிட்டில வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ண மாட்டேங்குது, பிளர்ரா இருக்கு. கூகுள் ஆக்சுவலி இந்த இமேஜ் நிறைய கிடைக்கும், எப்படி நான் லிங்க் சென்ட் பண்றேன். அண்ட் டவுன்ஸ்கேப் அண்ட் கல்லன். இப்போ இவர் வந்துட்டு கான்செப்ட் டவுன்ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இவரோட டெக்னிக் என்னன்னா, sketchy drawings that conveyed a particularly clear understanding of his ideas. அவங்களோட ஐடியாஸை பர்டிகுலரா இதுதான் கன்வே பண்றதுக்காக நிறைய ஸ்கெட்சியான டிராயிங்ஸ் போடுவாங்க. கன்சிடரபிள் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் சீக்வெண்ட் ஆர்கிடெக்சர் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டைல்ஸ். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்கெட்சி டைப்ஸ் வந்துட்டு இப்போ மாடர்னிசம்ல பெரிய அட்வான்டேஜஸா இருக்கிறதுனால அந்த ட்ரெண்ட்ல இருந்த மாதிரி இருக்கு. செவரல் புக்ஸ் வந்து வேரியஸ் ஆத்தர்ஸ் எழுதின செவரல் புக்ஸை வந்துட்டு இவங்க வந்து இன்டர்ப்ட் பண்ணி அந்த ஸ்கெட்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ த கன்சைஸ் டவுன்ஸ்கேப் தான் இவங்க எழுதின புக்கு. பேர் வந்து கல்லன். ஓகேவா, சாரி இவங்க ஃபுல் நேம் வந்து கல்லன் தான், கார்டன் கல்லன் இருக்கு. இப்போ சீரியல் விஷன் பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சீரியல் விஷன் urban experience is one of the series of ஓகே கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்றது, இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட் பிக்டோரியல் சீக்வன்ஸா ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே சீரியல் விஷன். இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு என்வாயன்மெண்ட் வந்துட்டு ஒரு நம்ம எப்படி மூவ் பண்றோம், நம்ம என்ன அங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோன்றதுலதான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவங்களோட ஒரு ஆப்டிக்கல் விஷன் பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா தாஜ்மஹால் போனா அந்த ஸ்ட்ரெயிட்டான அந்த வாட்டர் பாடிக்கு அப்புறமா அந்த தாஜ்மஹால் தெரியணும். இது ஒரு பெர்செப்ஷன், இது ஒரு சீரியல் விஷன். இந்த மாதிரி எல்லா சிட்டிக்குமே விஷன் கிரியேட் ஆகும். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை ஸ்கெட்ச் பண்றாங்க, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரியான ஸ்கெச்சஸ் தான் லைக் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கெட்சி, ரொம்ப லைக் கொஞ்சம் ரொம்ப பெருசா டீடைல்ஸ் இருக்காது, பட் ஸ்டில் இதுதான் இமேஜ்னு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஸ்கெச்சஸ் இருக்கும். அதை மார்க் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் அவரோட புக்ல இருக்குது. டவுன்ஸ்கேப்னா என்ன அவரு டிஃபைன் பண்ணிருக்காரு. ஒன் பில்டிங் இஸ் ஆர்கிடெக்சர் பட் 2 buildings at ஓகே ஃபைன். ஒரு பில்டிங் இருந்ததுன்னா அதை வந்து ஆர்கிடெக்சர் நம்ம நேம் பண்ணுவோமா, ஆனா 2-3 பில்டிங்ஸ் இருந்ததுன்னா அது வந்து டவுன்ஸ்கேப். ஏன்னா அது ஒரு ஸ்கைலைன் ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்ம நேற்று எதுலயோ பார்த்தோம், துபாய்னா ரொம்ப ஹைரேஸ் பில்டிங்ஸ் இருக்கும், ஆனா வந்துட்டு வேற ஏதோ ஒரு பார்த்தோமே, ஏதோ ஒரு ஊர், அது வந்து ஒயிட் கலர் பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து அந்த பில்டிங்கான ஒரு அந்த ஊருக்கான ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் ஆகிறப்போ டவுன்ஸ்கேப் அப்படின்றது வந்துட்டு ஒரு நிறைய பில்டிங்கை சேர்ந்து ஒரு கிரியேட் ஆகிற ஒரு ஸ்கைலைன். இப்போ டவுன்ஸ்கேப்ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னா, ஓகே
யூனிஃபார்மான ஒரு பேஸ் கிரியேட் பண்ணும். சீக்வன்ஸ் ஆஃப் சீரியல் விஷன், ஒரு விஷனை வந்துட்டு இன்டரப்ட் பண்ணாம சீக்வன்ஸா இருக்கும். லைக் ஒரு ரிதம்னு சொல்லலாம், இல்ல ஒரு யூனிட்டின்னு சொல்லலாம். இது கிரியேட் ஆகும். அண்ட் யூனிஃபார்மான ஒரு பேஸ் கிரியேட் பண்ணும். இப்ப தீம் என்னவா இருக்கும்னா, there is a concept of creating a place, color points of the physical and visual elements which allow us to canonize public space. Secondly, introduce the concept of serial vision. Okay, firstly அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிசிக்கலா விஷுவலாவும் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணும். அப்புறமா அது வந்து சீரியல் இமேஜ்ல எப்படி இன்டரப்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிக்கணும். இதுதான் சொல்றாங்க. ஜென்ரலா அவங்க வந்து இந்த சீரியல் விஷன் பத்தி தான் பேசுறாங்க. அண்ட் டவுன்ஸ்கேப்னா என்ன அப்படிதான் பேசுறாங்க. இப்ப நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஆக்குபைட் டெரிட்டரி, விஸ்காசிட்டி, என்க்ளேவ், என்க்ளோஷர், சீரியல் விஷன், கண்டென்ட், ஃபோக்கல் பாயிண்ட், ஹியர் அண்ட் தேர். இதெல்லாம் வந்துட்டு அவரு நிறைய கொடுத்துருக்க டெர்மினாலஜிஸ், அவங்க புக்ல மென்ஷன் பண்ணிக்க டெர்மினாலஜிஸ். இப்படிலாம் வந்து சிட்டியை நம்ம இது பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜீனியஸ் லோக்கை. ஓகே, ஜீனியஸ் லோக்கேனா என்ன நம்ம இதுல பார்க்கலாம். ஏன்னா பெருசா சொல்றேன். இது ஜீனியஸ் லோக்கேனா ரோமன் மித்தாலஜி படி ஸ்பிரிட், ப்ரொடெக்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் அ பிளேஸ். அதாவது ஒரு சூப்பர்ஃபிஷியல் நினைச்சுக்கோங்களேன். ஸ்பிரிட் ஆஃப் அ பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு இதுதான் ஐடென்டிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்றோம்ல, அந்த லேண்ட்மார்க் மாதிரின்னு சொல்லலாம். அதுதான் வந்து ஜீனியஸ் லோக்கே. மாடர்ன் ஆர்கிடெக்சர்ல வந்துட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது பர்டிகுலரா செக்யூலரைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த 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 பிளேஸோட சென்ஸையே கிரியேட் பண்றது வந்து ஜீனியஸ் லோக்கே. இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொடுத்துருக்க டெஃபினிஷன் என்னன்னா, a place is a qualitative total phenomenon which we cannot reduce to any of its properties such as spatial relationships without losing its concrete nature of the out of a site. இப்போ ஒரு இடத்துக்கு போனா அந்த ஜீனியஸ் லோக்கேல தான் நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருப்போம். அதை தவிர்த்து வேற எங்கேயுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் போகாது. ஏன்னா தட் தி ஸ்பிரிட் which captures us அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரு. இப்போ இது வந்து ஓகே, இது வந்து ஒரு ஸ்கொயர், இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கு. இந்த ஸ்கொயர்ஸ், இந்த 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 இடத்துல வந்து இந்த ஸ்கொயர்ஸ் தான் ஜீனியஸ் லோக்கே அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க. இங்க வந்துட்டு இந்த ஸ்கல்ப்சர் தான் ஸ்பிரிட், ஸோ அதுதான் ஜீனியஸ் லோக்கே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் வேகா தான் இருக்கு, பட் ஸ்டில் இதுதான் அவர் சொல்ல வர. ஜீனியஸ் லோக்கேனா அந்த லேண்ட்மார்க் இல்லைன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹிஸ்டாரிக் சிட்டி அண்ட் ரோசே. ஓகே, கேக்குதா? ஹிஸ்டாரிக் சிட்டி அண்ட் ஆல்டோ ரோசி. இப்போ இவங்க ஆல்டோ ரோசி வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல வந்துட்டு சிட்டியோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, சிட்டினா என்னன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்டோ ரோஸோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சிட்டி வந்துட்டு 4 என்னன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அர்பன் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது அர்பன் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல அர்பன் ஆர்ட், அங்க இருக்க டைப்பாலஜி, அப்புறமா அதோட நேட்டிவ் ஃபங்க்ஷனலிசம்னு ஒன்று இருக்கு. நிறைய கிளாசிபிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அர்பன் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வருது. முக்கியமானது அடுத்தது பிரைமரி எலிமெண்ட்ஸ் அண்ட் தி கான்செப்ட் ஆஃப் தி ஏரியா. இப்போ பிரைமரி எலிமெண்ட்டும் அது சொல்றது ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு கான்செப்ட் என்ன, எதனால இது இப்படி எவால்வ் ஆச்சு, எதுக்கு இது பண்றோம், அந்த டைப்பாலஜி என்னன்னு படிக்கிறது. இப்போ கார்டன் சிட்டி, வில்லாரிடி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேற்று பார்த்தோம் கார்டன் சிட்டி பத்தி. அதுல வந்து மெஜாரிட்டி அந்த கான்செப்ட் என்ன வந்ததுன்னா, கார்டன் தான் மெஜாரிட்டி அந்த கான்செப்டா இருந்தது. அப்புறமா வந்து கல்டிசாக் பார்த்தோம், அதுல வந்து டிராபிக் எலிமினேட் பண்றது. ஸோ கான்செப்ட் ஆஃப் த ஏரியா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறமா இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் அர்பன் ஆர்டிஃபேக்ட்ஸ். இப்போ ஒரு அர்பன் ஆர்டிஃபேக்ட் இருந்தாலும் அந்த லோக்கஸ்ல இருந்து அது எப்படி வந்துட்டு வெளியில வருது அப்படின்றது. ஓகே, அது எவல்யூஷன் ஆஃப் எப்படி வந்து இந்த பிளேஸ் எவால்வ் ஆச்சு, எதுக்காக எவால்வ் ஆச்சு, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன, ஹவுசிங் ப்ராப்ளம் என்ன இருந்திருக்கு. இது வந்து நம்ம நேற்று பார்த்தோம் இண்டஸ்ட்ரியலைசேஷனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்படி கொண்டு வருது. இப்போ ஜென்ரலா ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னா, evolve over time as a key to the collective memory of the city. இந்த சிட்டிக்கு இதுதான் ஒரு மெமரி, அந்த மாதிரி எவால்வ் ஆகுற ஒரு பர்டிகுலரான ஒரு பில்டிங். மெமரிஸ் that shape a city's identity. சிட்டியோட ஐடென்டிட்டியா மாறக்கூடியது தான் வந்து அர்பன் ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. ரோசி கால் தீஸ் அர்பன்
buildings urban artifacts and linked them to work as art because they help shape and be shaped by public's unconsciousness. Exactly. இப்போ பப்ளிக் வந்துட்டு இப்போ என்ன சொல்றது, இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கும், அது வந்து ஒரு 100 and 200 300 இயர்ஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு பெருசா அது கன்சிடரேஷன் எடுத்துக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதை சுத்தி இருக்க இடமும் அந்த பர்டிகுலர் பில்டிங்கை வந்து டிபெண்ட் பண்ணி அதை விட்டு டிவைட் ஆகாம அதுவே சிட்டியோட கேரக்டரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அததான் அந்த மாதிரி எது மாத்துமோ அதுதான் இவர் அர்பன் ஆர்டிஃபேக்ட்னு சொல்றாங்க. ஓகே, பெர்மனன்ஸ்னா ஒரு பெர்மனண்டா ஒரு பில்டிங் ஒரு இடத்துல இருக்குது. அர்பன் சீக்வன்ஸ்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்டை வச்சு அதை வந்து மெயின் ஃபோக்கஸா வச்சு அதை ஒரு சீக்வன்ஷியலா கொண்டு வர்றது. லோக்கஸ்னா ஸ்பெசிபிக் லொகேஷன் அந்த பில்டிங் தட் ஆர் இன் இட். ஓகே, அந்த பர்டிகுலர் கான்டெக்ட் ஆஃப் தி சிட்டி, அதுதான் வந்து லோக்கஸ். டைப்பாலஜி அது வேரியஸ் டிஃப்ரெண்டா என்னென்ன இருக்கு இல்ல டிஃப்ரெண்டா என்ன தெரியும் அப்படின்றது டைப்பாலஜி. Rose is other aspects of urbanism. Type and elemental form, permanence of form. இப்போ ஒரு ஃபார்ம் சர்க்குலரா அங்க எவால்வ் ஆகுதுன்னா பக்கத்துல வரது எல்லாமே சர்க்குலரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா சர்க்குலரா இருந்ததுன்னா அதுதான் பெர்மனன்ஸ். டைப் அண்ட் எலிமெண்ட், இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் வச்சு கட்டுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அதுக்கப்புறமா இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து அது ஒரு எலிமெண்ட். அந்த மாதிரி மெமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சிட்டி. இப்போ நொல்லி மேப் ஆஃப் ரோம்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிட்டில ஒரு ஓகே இது கலெக்டிவ் மெமரி. இது வந்து ஒரு பிளாசா மாதிரி இருக்கு. இங்க எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், அது இப்ப வரைக்கும் அதே இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அர்பனிசம் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜேன் ஜேக்கப்ஸ். ஓகே, இவங்க வந்து ஒரு டீச்சர் அண்ட் நர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா எதுக்கு சரி ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிட்டிஸ்ல வந்து லிவிங் ecosystem, resistance to the replacement of urban communities with high rise buildings. சிட்டி வந்து ஒரு லிவிங் ecosystem. இங்க வந்துட்டு அதாவது ஹை ரைஸ் பில்டிங்ஸ் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. லாஸ் ஆஃப் கம்யூனிட்டி டு எக்ஸ்பிரஸ் வேஸ். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான இதுல வந்துட்டு கம்யூனிட்டி வந்து நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபவுண்டர் ஆஃப் தி நியூ அர்பனிஸ்ட் மூவ்மெண்ட். நியூ அர்பனிஸ்ட்ன்ற மூவ்மெண்ட்டுக்கு இவங்க தான் ஃபவுண்டர். And economy of cities, death and life of the great American cities, dark age ahead, systems of survival, question of separatism. இதெல்லாம் வந்து எழுதின புக்கு. தியரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோஷியல் பிஹேவியர் ஆஃப் பீப்புள் இன் தி சிட்டிஸ், எக்கனாமிக் பிஹேவியர். ஓகே, சோஷியல் பிஹேவியர், எக்கனாமிக் பிஹேவியர், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீகே. அதாவது இந்த சிட்டி அழியறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம், இல்ல அழிய போறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம். அந்த மாதிரி சஜஸ்டட் சேஞ்ச் இன் ஹவுசிங். இவங்க வந்துட்டு ஹவுசிங்கோட சேஞ்சஸும் டிராஃபிக் டிசைனும் சேஞ்ச் பண்ணி பிளானிங் வந்து மாத்தணும், இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா, இதுதான். அப்புறமா இது ரொம்பவே இந்த கொஸ்டின் நான் அடிக்கடி எங்க பார்த்துருக்கேன். இந்த டெத் அண்ட் லைஃப் ஆஃப் கிரேட் அமெரிக்கன் சிட்டிஸ் இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னா இவங்க தான். ஓகே, purpose of the book வந்து attack on current method of city planning and rebuilding expansion of new principles. attack on current methods of city planning and rebuilding. அதாவது இப்ப சொன்ன மாதிரி டிராபிக் கம்மி பண்றது, லேண்ட்ஸ்கேப் அதிகப்படுத்துறது, அப்புறமா வர்றதும் ஹவுசிங் மாத்துறது, இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்றது. இதுதான் வந்துட்டு சிட்டியோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்றது. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் நியூ பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்து அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, பழசுல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்குமெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் தோஸ் நவ் இன் யூஸ். இது வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் புதுசா கொண்டு வாங்க, இப்ப இருக்க மெத்தட்ஸ். அதான் இவங்க வந்துட்டு ஒரு மாடர்னிஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ரொம்ப. அதனாலதான் வந்துட்டு நியூ அர்பனிஸ்ட் மூவ்மெண்ட்க்கு இவங்க இது வந்துருக்காங்க. ஸோ நியூன்னு அவங்க நியூவா ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி. புக் வந்து 4 பார்ட்ஸ் இருக்கு. த பெக்யூலர் நேச்சர் ஆஃப் சிட்டிஸ், த கண்டிஷன்ஸ் ஃபார் சிட்டி டுவெல்லர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் டிக்ளைன் அண்ட் ரீஜெனரேஷன், டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ். இந்த மாதிரி சிட்டில வந்து 4 பார்ட் இருக்கு. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சிட்டி என்ன, ஸ்ட்ரீட் என்னன்னா சேஃப்டி. நான் சொன்னல சேஃப்டி. இந்த பிக்சர் பாருங்க, நல்லா இது எக்ஸ்பிளைன் பண்ணும். எங்க இருந்து வேணா நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் கவனிச்சிருக்கலாம், இங்க என்ன நடந்தாலும் இந்த எல்லா வீட்டுக்கும் தெரியும். அந்த மாதிரி. அப்புறமா குட் ஸ்ட்ரீட் வந்து சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நெய்பர்ஹுட் பார்க்ஸ் இருக்கணும், சிட்டி நெய்பர்ஹுட் வந்து பெட்டரா டெவலப்டா இருக்கணும். இதுதான் பார்ட் 2ல வந்துட்டு சிட்டி டெவலப்பர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, டைவர்சிட்டி ஃபார்ம் பண்ணணும், பிரைமரி மிக்ஸ்ட் யூசஸா இருக்கணும், கமர்ஷியல். அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு வீட்டுல இருந்து டக்குன்னு இப்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது அவைலபிளா இருக்கணும். அப்போ வந்து பிரைமரியா ஒரு மிக்ஸ்ட் யூஸ் டெவலப்மெண்டா இருக்கணும் எல்லாமே. ஸோ இப்போ எனக்கு ஒரு அயன் பண்ணணும்னா ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும், டக்குன்னு போய் அயன் பண்ணிட்டு வரணும், டக்குன்னு பால் வாங்கணும், அந்த மாதிரி மிக்ஸ்ட் யூஸா இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது
The forces of decline and regeneration. இது வந்து third part and different tactics. Tactics வந்து mixed use, dense population, old buildings இது பண்றது, decentralization, ownership இதெல்லாம் தான் வந்துட்டு இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு இவங்க என்னென்ன ஐடியாஸ் இருக்கு, உங்களோட ஐடியாஸ் என்னென்ன அப்படின்றத சொல்றாங்க. ஜேஎம் ஜேக்கப்ஸோட ஐடியாஸ், ஷார்ட் பிளாக்ஸ், செலிபிரிட்டி சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மி பண்றது, மிக்ஸ்ட் யூசஸ் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட ஐடியாவா இருந்துச்சு அப்படின்றதுக்காக போஸ்டர் இது கிரியேட் பண்ணிருக்காங்க. வில்லியம் வைட் அண்ட் அர்பனிசம், இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே சிட்டி வந்துட்டு நமக்கு கிரேட் லெசன்ஸ் ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. டுகெதரா இருக்கணும், ஃபார் பெட்டர் ஆர் ஃபார் வர்ஸ், நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அதை சிட்டி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதனால இவர் வந்து சோஷியல் லைஃப் ஆஃப் ஸ்மால் அர்பன் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. வில்லியம் ஹெச் ஒயிட் அவங்களோட நேம். ப்ராஜெக்ட்க்கு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்கு. ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா எக்கனாமிக் இன்சென்டிவேட்டிவ்ஸ். முன்னாடி வந்துட்டு இவங்க வந்து ஜென்ரலா சிட்டி எப்படி டெவலப் பண்ணலாம், சிட்டியோட ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதை பத்தி பேசுறப்ப இவங்க சிட்டியோட எக்கனாமிக்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. டீமோகிராஃபிக்ஸ் நிறைய ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பேசஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சிட்டியோல என்னென்ன வந்துட்டு நமக்கு ஒரு பார்க்குன்னு எடுத்தோம்னா பப்ளிக் ஸ்பேசஸ்ல என்ன வந்துட்டு பர்டிகுலரா ஒரு பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்கலாம்னா இன்டெகிரல் சீட்டிங் ஹைட். இப்போ சிட்டிங் ஹைட் நிறைய லோ அண்ட் ஹை பெஞ்சஸ் அது ஒரு லைக் இட் வில் கிரியேட் அ ரிதம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல அது ஒரு சென்ஸ் ஆஃப் இதுவை கிரியேட் பண்ணும். அடுத்தது பெஞ்சஸ், மூவபிள் சேர்ஸ். ஒரு சீட்டிங்க்கு இவ்வளோ விதமான டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு. பெடஸ்ட்ரியன் ஆக்டிவிட்டி அண்ட் ஜோனிங், அக்சசபிலிட்டி, இந்த மாதிரி வித்தியாசமான சீட்டிங்கே இவ்வளோ இருக்கு அப்படின்னா அப்ப நடக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கும். லைக் இப்போ விளையாடுற அந்த பொருட்கள், வாட்டர், இந்த மாதிரி இது எல்லாமே எவ்வளோ வித்தியாசமான இதுல அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாஸ்டா யோசிங்கன்றதான் சொல்றாங்க. அடுத்தது ஜெயன் கெல் அண்ட் அர்பனிசம். பிளேஸ் மேக்கிங், இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளேஸ் மேக்கிங் இஸ் அ மல்டிஃபேசேட்டட் அப்ரோச் டு தி பிளானிங். மல்டிஃபேசேட்னா நிறைய நம்ம யோசிக்கிற வித்தியாசம், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா அது ஒரே ஒரு பர்டிகுலர் ஜோனிங் கொண்டு போறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அதுக்கு. இதுதான் பிளேஸ் மேக்கிங் மாதிரி சொல்றாங்க. கேபிட்டலைஸ் இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் அசெட்ஸ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் பொட்டன்ஷியல் வித் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் பப்ளிக் ஸ்பேசஸ் டு ப்ரொமோட் பீப்புள்ஸ் ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங். ஓகே, இதுல இன்னொரு ஒரு டெஃபினேஷன், பிளேஸ் மேக்கிங் இஸ் போத் ப்ராசஸ் அண்ட் philosophy that makes us use of urban design principles. It can either be official and government-led or community-driven grassroots tactical urbanism, such as extending sidewalks with chalk, paint and planter. Okay, என்ன சொல்றாங்கன்னா இது நீ தான் பண்ணணும்னு கிடையாது, கவர்மெண்டோட ஹெல்ப் எடுத்துக்கோ, உன்னோட கம்யூனிட்டியோட ஹெல்ப் எடுத்துக்கோ. ஆனா ஒரு பிளேஸ் மேக்கிங்ன்றப்போ அந்த பிளேஸை வந்து டெவலப் பண்றதுக்கு என்னால உன்னால முடியுமோ அதை நீ பண்ணு அப்படின்றாங்க. ஓகே, ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு பிளேஸ் ஒரு சிட்டில இருக்கிறது வந்து வேஸ்ட். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண வைக்கலாம், அங்க என்ன வேணா என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் தான். இப்போ ஜென்ரலா பில்டிங்ஸ் இப்படி இருக்கு, ஆனா இடம் இருக்கிறது வந்து இந்த இடத்த நம்ம எப்படி யூஸ் பண்ண, யாரு யூஸ் பண்றோம்னா ஒரு பீப்புள் யூஸ் பண்றாங்க, அந்த பீப்புள் வந்துட்டு இப்படி இருக்காங்க. ஸோ லைஃப், ஸ்பேஸ் அண்ட் பில்டிங்ஸ் இதெல்லாம் இன்டர்பிரேட் ஆகிறது தான் பிளேஸ் மேக்கிங். ஓகே, சொன்ன ஸ்பேஸ், பீப்புள், அதோட கவுண்டிங், எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது மேப்பிங், ட்ரேசிங், ட்ராக்கிங், இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டெர்மினாலஜிஸ். டெஸ்ட் வாக்ஸ் தான் வைக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து வருவாங்க போவாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைக் பிளேசஸ் வந்து ரெடி பண்ணணும். ஓகே ஓகே, ஜென்ரலா இப்ப வந்துட்டு இது தியரிஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல பப்ளிக் பிளேஸ் எது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா காமன் விஷன், ஏஸ்தெட்டிக்ஸோட ஸ்பெல்லிங் ஓகே, ஏஸ்தெட்டிக்ஸ், sociability, comfort, flexibility, places, accessibility, safety, creativity, இதெல்லாமே தான் வந்துட்டு ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பேஸை ரெடி பண்ணுது. ஓகே, எஸ், இதுதான். ஸோ சோஷியபிலிட்டி கீழே வந்துட்டு டைவர்ஸ், இந்த பர்டிகுலர் பீப்புள் மட்டும் தான் இங்க வரணும், இவங்க வரக்கூடாது, இதெல்லாம் கிடையாது. யார் வேணா வரலாம், அங்க நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கோஆபரேட்டிவ், நெய்பர்லியா இருக்கணும், பக்கத்துலயே இருக்கணும். இந்த இடத்துக்கு போறதுக்கு நான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கணும், எனக்கு டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகணுமா, டக்குன்னு எனக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கணும், அந்த மாதிரி வெல்கமிங்கா இருக்கணும் ரொம்ப. அடுத்தது யூசஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும், ஃபன்னு, வைட்டல், ஸ்பெஷல் அண்ட் ரியலா இருக்கணும். கம்ஃபர்ட் அண்ட் இமேஜ், சேஃப், வாக்கபிள், சிட்டபிள், attractive and historic. Excuse me.
ஐம் சாரி. ஆக்சஸ் அண்ட் லிங்க் நிறைய ப்ராக்சிமிட்டிஸ் இருக்கணும், கனெக்டடா இருக்கணும், வாக்கபிள், கன்வீனியன்ட் அண்ட் ஆக்சசிபிள். இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கிரேட்டான பப்ளிக் பிளேஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் கொலாட் சிட்டி அண்ட் கோலின் ரோ. ஓகே ஃபைன். கொலாஸ் ஜெனரல் நமக்கு தெரியும், லைக் நிறைய பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்றது. யூட்டோபியா, ஓகே, யூட்டோபியா அண்ட் ட்ரெடிஷன் இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். ஓகே ஃபைன். மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு ஐடியல் வில்லா. இது வந்து நமக்கு தெரியும், இந்த கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸ், ப்ராப்பர் சிமெட்ரி அண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வால்யூம்ஸா பிரிச்சு கரெக்டா கொண்டு வர்றது. இது வந்துட்டு மேக்ஸ், கம்ப்ளீட்டா மேக்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அண்ட் யூட்டோபியா அண்ட் ட்ரெடிஷன். யூட்டோபியா இஸ் டிசைன் அண்ட் வெரி ஃபர்ம்லி அசோசியேட்டட் மாடல் ஆஃப் சொசைட்டி. இது வந்துட்டு ஒரு இமேஜபிளான சிட்டின்னு சொல்லலாம். இது ஒர்க்கபிள் கிடையாது. இட் இஸ் நேற்று சொன்ன நேற்று இதுக்கும் நம்ம சொன்னோம், இது வந்துட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டசி. அந்த மாதிரி யூட்டோபியா வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி. ஓகே. இது வெர்சாலிஸ் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. வெர்சாலிஸ் அண்ட் ரோமன் வில்லா வந்து எக்ஸாம்பிளா காட்டியிருக்காங்க. இப்போ கொலாட் சிட்டி வந்து ஆன்டி யூட்டோபியன் அண்ட் ஆன்டி ஹெட்கேகா அப்படியா இருக்கு. ஓகேவா. ஃபவுண்டேஷன் ஆஃப் கொலாட் சிட்டி. இதெல்லாம் வந்து கொலாட் சிட்டி ஷுட் பி இம்ப்ரூவ் த்ரூ தி கொலாஜிங் ஆஃப் வெரைட்டி ஆஃப் அர்பன் எலிமெண்ட்ஸ். அர்பன் எலிமெண்ட்ஸ் நிறைய கமர்ஷியல், பிரைமரி லிவிங், பிரைமரி ரெசிடென்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல், ரிலீஜியஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து போட்டதான் வந்துட்டு ஒரு இதுவா இருக்கும், ஒரு சிட்டியா இருக்கணும். கான்செப்ட் ஆஃப் பிரிகோலியன் சொல்றாங்க. இந்த மாதிரியான டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிகோலியர், ஆன்டி யூட்டோபியா, ஆன்டி ஹெட்காக், அப்புறமா வந்துட்டு கொலாட் சிட்டிஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கான்டெக்ஸ்டுவலிசம் வந்து டூ பேசிக் கான்செப்ட் வைல் டெவலப்பிங் சிட்டி தியரி. சிட்டி தியரி டெவலப் பண்றப்போ ரெண்டு கான்செப்ட் இருந்துச்சு. அது வந்து ஸ்டாண்டிங் அலோன் ஃபினிஷ்ட் ஆப்ஜெக்ட் சச் ஆஸ் டொனாட்டோ, பர்மாட்டிஸ், டெம்டியோ அண்ட் யுனைட். ஓகே. இது லைக் இது என்னன்னா, ஸ்டாண்டிங் அலோன் வந்துட்டு இது வந்து ஒரு பில்டிங், யுனைடெட் ஹாபிடேஷன் ஒரு பில்டிங். ஸ்டாண்டிங் அலோன் வந்து லைக் மேபி அந்த சிட்டிலேயே அந்த ஒரு பில்டிங் வந்து ரொம்ப தனித்துவமா தெரியுது அந்த மாதிரி. இல்ல ஸ்பேஸ்ட் கார்ட் டிஷ்யூஸ், ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் கனெக்ஷன். இந்த ரெண்டு இது. இப்போ ஜென்ரலா வந்துட்டு ஒரு பில்டிங் வந்து அடுத்தடுத்து வைக்கிறத விட, அதை பில்டிங் சொல்றேன், அடுத்தடுத்து வைக்கிறத விட பிரேக்கேஜ் பண்ணி நடுவில் ஸ்ட்ரீட்ஸ் கொடுக்கறது, ஆக்சபிலிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கான்டெக்ஸ்டுவலிசம்ல வருது. இதுக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் எவால்வ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ கரண்டா என்ன தியரிஸ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கு, நம்ம இப்ப என்ன ஃபாலோ பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி. அர்பன் மார்ஃபாலஜி என்னன்னா, மார்ஃபாலஜி நமக்கு தெரியும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லைன்னா வந்துட்டு அடிஷன், சப்ராக்ஷன் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. இது மார்ஃபாலஜி. ஸ்டடி ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் தேர் ஃபார்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இங்க இருக்கானா, இன்னைக்கு அவன் இங்கேதான் இருப்பானா, இல்லை அடுத்து டெவலப் ஆவானா, இங்க இருக்க இந்த கம்யூனிட்டிக்கு இப்ப இருக்க இந்த இடம் போதுமா, இதெல்லாம் நம்ம திங்க் பண்றதா வந்துட்டு மார்ஃபாலஜி. இதை வந்து நம்ம எப்படி சிட்டி பிளானிங்ல கொண்டு வர போறோம். அடுத்தது கோஹெசிவ்னஸ் அண்ட் இன்கோஹெசிவ்னஸ். ஜெனரிக் சிட்டிஸ்ல வந்து வித்வுட் ப்ராப்பர் பிளானிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் இன்கோஹரன்ஸா இருக்கும். அதாவது எதுவுமே மேட்ச் ஆகாது, எல்லாமே வேற வேற. கோஹெசிவ்னஸ்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி அர்பன் டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது, இது வந்துட்டு கோஹெசிவ்னஸ். ரீசன் ஃபார் இன்கோஹரன்ஸ் என்னன்னா, பிளான் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து ப்ராப்பரா ப்ளாலிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூல் இருக்காது. அடுத்தது அர்பன் ஃப்ரிஞ்ச். அர்பன் ஃப்ரிஞ்ச் இப்போ நாங்கள் நிறைய டேர்ம்ஸ் தான் படிப்போம், டக்குன்னு லைக் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ. ஓகேவா. அர்பன் ஃப்ரிஞ்ச்னா, urban fringe is also on the outskirts, urban, pre-urban, and the urban hinterland can be described as the landscape interface between town and the country. Or landscape interface எதுக்குன்னா, டவுனுக்கும் கண்ட்ரிக்கும் transition zone where the urban and rural uses mix and often clash. இது வந்துட்டு ஒரு ரூரலுக்கும் அர்பனுக்கும் இருக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி மாதிரி. இதுதான் urban fringe சொல்றாங்க. urban blight, அது urban decay. என்னன்னா also known as the urban rot and urban blight. இது எதுக்குன்னா, previously functioning city or the part of the city falls into disrepair and இது வந்துட்டு ஒர்க் ஆகாம போறது, அதாவது சிட்டியோட ஃபங்க்ஷன் ஆகாம இது நல்லா இல்லாம போகிறது தான் வந்துட்டு அர்பன் பிளைட். ஜென்ட்ரிஃபிகேஷன் வந்துட்டு டெவலப்மெண்ட், அதாவது பர்டிகுலரா ஒரு ஏரியாவோட கேரக்டரை, நெய்பர்ஹுட்டை நம்ம டிசைன் பண்ணி, நம்ம டிசைன் ப்ரொபோஸ் பண்ணி அதை வந்துட்டு இப்போ லோவர் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு வரது, இது வந்து ஜென்ட்ரிஃபிகேஷன். அர்பன் டீக்ரடேஷன் அண்ட் அர்பன் ஆப்லசன்ஸ். ஓகே. அர்பன் டீக்ரடேஷன்ல வந்து பிசிக்கல், என்வரன்மெண்டல், சோஷியல் இது வந்து கிரியேட் ஆகுது. இதோட த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது. அர்பன் ஆப்லசன்ஸ்னா ஃபங்க்ஷனல், எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல். ஜென்ரலா இந்த டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வந்துட்டு ஆப்லசன்ஸ்ல போகுது. நியூ அர்பனிசம்னா என்ன, இது இப்பதான் நம்ம பார்த்தோம். நியூ அர்பனிசம் வந்துட்டு
நியூ அர்பனிஸ்ட் மூவ்மெண்ட்டை ஜேம் ஜேக்கப் வந்து இவால்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நியூ அர்பனிசம் வந்துட்டான். இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹியூமன் ஸ்கேல்டு அர்பன் டிசைன். அதாவது ஹியூமன் ஸ்கேல் ரொம்ப மேசிவான சிட்டிஸ் நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் அங்கே இருக்கட்டும், தேவையில்லாததெல்லாம் எடுத்துருங்க அந்த மாதிரி. ஓகே. ப்ரொமோட்ஸ் த கிரியேஷன் டிஸ்டோரேஷன் ஆஃப் டைவர்ஸ் வாக்கபிள் காம்பாக்ட் வைப்ரண்ட். சொன்ன காம்பாக்டா வாக்கபிள் டைவர்ஸா இருக்கணும். Vibrant mixed use communities composed of the same components as a conventional development but assembled in a more integrated fashion. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்தையும். எது எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையோ அதை ஃபர்ஸ்ட் வைங்க, அப்புறமா இல்லாததை எனக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த தேவையில்லாத விஷயம் இல்லைன்னா ரொம்ப ரேரா யூஸ் பண்ற விஷயத்தெல்லாம் எனக்கு என்னோட தூரம் வாங்க, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுல என்ன ஜென்ரலானா ஒர்க் பிளேசஸ், ஷாப்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஸ்கூல்லு, பார்க்கு, சிவிக் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் எசென்ஷியலான விஷயங்கள். இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. கோல்ஸ் ஆஃப் நியூ டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் தி காரை கம்மி பண்ணிட்டு to create livable and walkable neighborhoods with densely packed area of housing, jobs and commercial cells. Okay. இப்போ ஹவுசிங், ஜாப்ஸ், கமர்ஷியல் இது எல்லாமே வந்துட்டு பக்கத்துல வரும். ஏன்னா இப்போ எதுக்கு ஜெனரலா எல்லாம் அர்பன் சிட்டிஸ்க்கு வரும்? டு ஜஸ்ட் எதுக்குன்னா ஓகே எதுக்குன்னா ஜாப் தேடி வருவாங்க, இல்ல ஏதோ செட்டில்மெண்ட் ஏதோ நியூவா எதையோ ஸ்டார்ட் பண்ண வராங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு அர்பன் சிட்டி வந்துட்டு வழி கொடுக்கணும். ஓகே. அதான் வாக்கபிலிட்டி எல்லாமே ஒரு 10 minutes வாக் ஃப்ரம் த ஹோம்ல இருக்கணும். ட்ரீ லைன் ஸ்ட்ரீட்ஸா இருக்கணும். கனெக்டிவிட்டி எவ்ரி திங் ஹாஸ் டு பி கனெக்டட். டிராபிக் வந்து கம்மி பண்ற மாதிரி இருக்கணும். பொலிவேர்ஸ் அலிஸ் நிறைய கொடுங்க, நேரோ ஸ்ட்ரீட்ஸ் கொடுங்க சொல்றாங்க. மிக்ஸ்ட் யூஸ் ஆஃப் டைவர்சிட்டி, மிக்ஸ் ஆஃப் ஷாப்ஸ், ஆஃபீஸ், அபார்ட்மெண்ட், ஹோம்ஸ் ஆன் த சைட். ஓகே. டைவர்ஸ் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஏஜ், நிறைய இன்கம் லெவல்ஸ் இருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி லைக் ஈச் அதர் ஹெல்ப் பீப்புள். அந்த மாதிரி மிக்ஸ்டு ஹவுசிங் சைசஸ் மாறி இருக்கணும் அண்ட் ப்ரைசஸ் மாறி க்ளோசர் ப்ராக்சிமிட்டில வர மாதிரி. குவாலிட்டி ஆர்கிடெக்சர் அண்ட் அர்பன் டிசைன் ப்ராப்பரா டிசைன் பண்ணினா நல்ல அழகான சொல்ல முடியாது, லைக் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் செட்டில் பண்ணி அழகா இருக்கிற மாதிரி அர்பன் டிசைன் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ட்ரெடிஷனல் நெய்பர்ஹுட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு எதுக்குன்னா இந்த ஒரு சென்டர் எட்ஜா இருக்கும். பப்ளிக் ஸ்பேஸ் அட் சென்டர்ல வந்து பப்ளிக் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பப்ளிக் ரிலம் அண்ட் பப்ளிக் ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா. டிரான்செக்ட் பிளானிங் ஹையஸ்ட் டென்சிட்டிஸ் அட் த டவுன் சென்டர், ப்ரோக்ரெசிவ்லி லெஸ் டென்ஸ் டுவர்ட்ஸ் தி எட்ஜ். அப்புறமா டென்சிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க சிட்டில, ஆனா எல்லாமே வந்து நமக்கு பக்கத்துல கிடைக்கிறோம் அந்த மாதிரி. ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஜென்ரலா இப்போ ஒரு வீட்ல இருந்து 2 பேர் வெளில போறாங்கன்னா 2 கார் எடுத்துட்டு வெளில போறது தவிர்த்துட்டு அந்த மாதிரி ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் டிரான்சிட்ஸ் கொடுக்குறது, மெட்ரோ அந்த மாதிரியான டிரான்சிட்ஸ் கொடுக்குறது. சஸ்டைனபிலிட்டி எல்லாம் எனர்ஜி எல்லாம் கம்மியா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு இப்ப தண்ணி இருக்குன்னா அவங்களுக்கு தண்ணி இருக்கணும், அவங்களுக்கு வந்து கேஸ் வரணும், அவங்களுக்கு வந்து எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரிசோர்ஸ் பாஸ் ஆகும். சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி பிக் ஆஸ்பெக்ட். அடுத்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஐம் லவ்விங் டு லிவ் ஹியர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது வந்து கேபிள் இட்டாலியன் இந்த போட்டோ. ஓகே. இப்போ வந்து இதுல என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நியூ அர்பனிசம்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? எதுக்குமே ரொம்ப தூரம், அதாவது அர்பனிசம் நியூ அர்பனிசம் ஃபாலோ பண்ணா என்ன நல்லது கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப தூரம் எதுக்கும் நடக்க தேவையில்ல. நம்ம சாப்பிடுறதுக்கு இல்ல சாரி நம்ம ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்ல கமர்ஷியல் நீட்ஸ், நம்மளோட அது ஆஃபீஸ் நீட்ஸ், ஸ்கூல் இது எல்லாமே பக்கத்துல கிடைக்க போகுது. அண்ட் டிராஃபிக் கம்மியாக போகுது. அண்ட் பெனிஃபிட்ஸ் டு பிசினஸ் வந்துட்டு ட்ரேடிங் ப்ராப்பரா இருக்க போகுது, டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்பரா இருக்க போகுது. ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் ரொம்ப தூரம் வந்துட்டு எதுக்காகவும் ரொம்ப தூரமா நான் போக போறது இல்லை, எல்லாமே எனக்கு பக்கத்துல அவைலபிளா இருக்க போகுது. அண்ட் பெனிஃபிட்ஸ் டு டெவலப்பர்ஸ். இப்போ மிக்ஸ் யூஸ் ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா ஒரு வீட்டை கட்டுறவங்க அடுத்த ஷாப் கட்டுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிக்ஸ் யூஸ் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு டெவலப்பர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து பெனிஃபிட்ஸ் டு முனிசிபாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் லெஸ் ஸ்பெண்ட் பர் கேபிட்டா. ஓகே. நம்ம வந்துட்டு கொஞ்சம் சஸ்டைனபிளா இருக்க போறதுனால நம்ம எவ்வளவு கம்மியா அதை யூஸ் பண்றோமோ அதுக்கு தான் நம்ம டாக்ஸ் பே பண்ண போறோம். ஜாஸ்தி நம்ம எதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான பே பண்ண போறதே கிடையாது. ஓகேவா. அடுத்து வேஸ்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ அர்பனிசம். எப்படி நியூ அர்பனிசம் நம்ம கொண்டு வரலாம்? Best plan at all levels of development. A single building, group of buildings, urban block, the networks of neighborhood, town, cities, இது எல்லாத்துலயுமே அட் த இதுல இருந்து, அதாவது ஃப்ரம் த ரூட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. பிளானிங் ஃபார் காம்பேக்ட் growth rather than letting it fall out. அதாவது ரொம்ப எக்ஸசிவா இல்லாம வலிஞ்சு கொட்டாம இதுதான் எனக்கு வேணும்னா அதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுன்ட்டு urban
நியூ அர்பனிசமோட மேஜர் இது. அடுத்தது அர்பன் கேட்டலிஸ்ட். அர்பன் கேட்டலிஸ்ட் வந்துட்டு அது நியூ ரீடெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பரைஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் தட் டிரைவ் அண்ட் கைட் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட் இப்போ கேட்டலிஸ்ட் என்னன்னா, ஜெனரலா கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். கேட்டலிஸ்ட்னா ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஸ்பீட் பண்றதுதான் கேட்டலிஸ்ட். ஸோ இங்க அதே தான் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வழி கொடுக்குமோ அதை பண்றதுக்கு தான் அர்பன் கேட்டலிஸ்ட்னு சொல்றாங்க. அர்பன் கேட்டலிஸ்டோட பிரின்சிபல்ஸ் என்னன்னா, நியூ எலிமெண்ட் மாடிஃபைஸ் த எலிமெண்ட் அரௌண்ட் இட். இப்ப ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சோம்னா அதுக்கப்புறமா அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயத்த எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட் என்ஹான்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் பாசிட்டிவ் வேஸ். இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம மாத்தி நல்லதா கொடுக்க போறோம். கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் டஸ் நாட் டேமேஜ் இட்ஸ் கான்டெக்ட். சிட்டியோட கான்டெக்ட் கேட்டலிக் ரியாக்ஷன், அதாவது இந்த ஃபாஸ்டா பண்ண போறதோ இல்ல வந்து நம்ம மாத்த போறதோ வந்துட்டு சிட்டியை வந்து எதுவுமே ஆக்கக்கூடாது, சிட்டியோட கேரக்டர் போகக்கூடாது. But not all Catholic reactions are the same. எல்லா கேத்தலிக் ரியாக்டரும் ஒண்ணு கிடையாது. கேத்தலிக் டிசைன் ஸ்ட்ராட்டஜிக், ஸ்ட்ராட்டஜியோட இருக்கணும். இது பண்ணா என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் பெட்டர் தேன் தி சம் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ். ஓகே, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன்னா அதை விட ஜாஸ்தி அமௌண்ட் இல்ல ஜாஸ்தி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கணும். கேட்டலிஸ்ட் கேன் ரிமைன் இன்டிஃபைனபிளா கேட்டலிஸ்ட் இருக்கணும். ஓகே ஓகே இப்போ இங்க வந்துட்டு டெம்பரரி யூசஸ் அஸ் கேட்டலிஸ்ட், இதெல்லாம் வந்து சும்மா டெம்பரரி யூசஸ் சொல்றாங்க. ஆர்கிடெக்சர் ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி. எஸ், 30 மினிட் முடிஞ்சிடுச்சு. ஓகே எஸ், இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய 10 தியரிஸ் கிட்ட பார்த்துருக்கோம். அண்ட் நியூ அர்பனிசம்னா என்ன, அப்புறமா கேட்டலிஸ்ட்னா என்ன, அர்பன் கேட்டலிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ எஸ், நிறைய நேம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் நேம்ஸ், புக்ஸ் நேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சா போதும் நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ 4th and 5th யூனிட் வந்துட்டு ஜசீல் அஹமத் எடுப்பாங்க. தேங்க்யூ. Okay, good afternoon. I'm Jazeel Ahmad from AMS College. Okay. So my screen visible irukka? Okay, fine. So நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 4th யூனிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 4th யூனிட்டை வந்து நம்ம ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் கண்டெம்பரரி அர்பனிசம்னா என்ன அண்ட் அர்பன் இன்டர்வென்ஷன்ஸ், ஹவு அர்பன் டிசைன் வந்து எவால்வ் ஆகுது த்ரூ கேஸ் ஸ்டடிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். ஏன்னா லைக் இதுல உள்ள டாபிக்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா வந்து வெரி சோஷியலா இருக்கும், நம்ம எல்லாமே வந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து போக 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 வந்து எப்படி இருக்கும்னா எல்லாமே ஒரு லைக் ஒரு ஜிகே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் டு. ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரையும் முக்கியமான ஒரு மேஜரான ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் மேஜரான டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா இங்க உள்ளதான் அர்பன் ஸ்ப்ரால், ஓவர் கிரௌடிங், shortage of houses, unemployment, slums and squatter settlements, transports, water. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு இதுதான். ஸோ நம்ம இதை பத்தி பார்ப்போம். அர்பன் ஸ்ப்ரால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்பன் ஸ்ப்ராலை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஹவ் அ சிட்டி இஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் நோ. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு சம் அர்பன் டிசைன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ், ஹவ் அ சிட்டி இஸ் பிளான்ட் அப்படின்னா it will have certain number of limits. Like for example, take Chennai. So வந்து ஒரு typical 476 கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா வந்து பிளான் பண்ணும்போது they will plan for like 300, so 350 அவ்வளவுதான் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ போக 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 வந்து என்ன ஆகும் அப்படின்னா, the cities will grow and the cities will emerge more. So the land வந்து they will occupy, the more people will come. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அர்பன் ஸ்ப்ரால் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு பார்த்தோம்னா, த அன்கண்ட்ரோல்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அன் அர்பன் ஏரியாஸ். அண்ட் அர்பன் ஸ்ப்ரால் வந்து இட்ஸ் வெரி ஒரு ஜெனரல் டேர்ம் தான். ஹவு அர்பன் ஸ்ப்ரால் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, இட்ஸ் மிக்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன், இல்லைனா வந்து லைக் அவங்க நினைச்ச ஒரு டைப் ஆஃப் பாப்புலேஷனை விட வந்து எக்ஸ்ட்ரா பாப்புலேஷன் வந்து உள்ள வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து urban sprawl. Okay. Notes வந்து we will send it in the group. ஓகேங்களா? Somebody raised your hand. Yeah, okay, fine. I'm continuing. We will send the notes after finishing the classes.
ஸோ அர்பன் ஸ்ப்ரால்னா வந்து இதான். ஸோ பேசிக்கலி they will have some certain amount of design for a particular amount of people in a area, but அதை விட்டு தாண்டி போறப்போ வந்து urban sprawl is happening. ஓகேங்களா, uncontrolled expansion of a urban area தான் urban sprawl. And then what is the reasons for urban sprawl, and then what are the issues we will face if urban sprawl happen அப்படிங்கறத வந்து we will see. First of all வந்து increase in the public expenditure. So obviously வந்து குறிப்பிட்ட லெவல் ஆஃப் பீப்புளை விட எக்ஸ்ட்ரா பீப்புள் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம சேர்றப்போ வந்து there will be public expenditure, the expenditure for public லைஃப் ஸ்டைல் கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து அதிகமாகும். அண்ட் தென் பெஸ்ட் வந்து the traffic will be increased. ஸோ சர்டைன் பீப்புளுக்கு வந்து டிராஃபிக் டிசைன் பண்ணி ரோட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை விட நம்ம நிறைய பீப்புள் வர்றாங்கன்னா அதை விட வந்து அதிகமான ஒரு இது இருந்தா மட்டும்தான் அதை வந்து இது பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கம்மியா தான் இது பண்றோங்கிறப்போ வந்து there will be a environmental issues. ஓகேங்களா, அண்ட் தென் ரீசன்ஸ். ஸோ மோஸ்டா பார்த்தோம்னா எந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னா அர்பன் ஸ்ப்ராலை பொறுத்த வரையும் ரேபிட் பாப்புலேஷன் growth. ஸோ அங்க வந்து டக்குன்னு வந்து பாப்புலேஷன் growth ஆகும், லிமிடெட் லேண்ட் சப்ளை. ஸோ வந்து ஒரு லிமிடெட் செட் ஆஃப் லேண்ட்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கும், பட் ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மிக்ரேஷன். ஸோ மிக்ரேஷன் வந்து இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா, நிறைய இடத்துல இருந்து இப்போ வந்து சென்னைக்கு வந்து மிக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் சென்னை இஸ் க்ரோயிங். இப்போ செங்கல்பட்டு வரையும் வளர்ந்து இப்போ செங்கல்பட்டை வந்து தனியா பிரிச்சாச்சு. அந்த ரேஞ்சுக்கு வந்து சென்னை வளர்ந்துருக்கு. ஸோ மிக்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட். அண்ட் தென் கம்பீட்டிங் லேண்ட் யூஸ். ஸோ வந்து இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து அர்பன் டிசைன் பண்றப்போ வந்து வாட் தே வில் டூனா தே வில் செப்பரேட். ஸோ இந்த இடம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ரெசிடென்ஷியல், இட்ஸ் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு they will have a set of land uses, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் பிரேக் கிடைக்கிறப்போ வந்து ஸோ வேற வழியே இல்லாம கமர்ஷியலை வந்து they have to make it as a residential or they have to make as a mixed use. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் இருக்கும். அண்ட் தென் ஹை பர்த் ரேட்ஸ். ஸோ ஆப்வியஸா மோர் பீப்புள் அங்க இருக்காங்க அப்படின்னா there will be high birth rates. அண்ட் தென் ஓவர் கிரௌடிங். ஸோ ஓவர் கிரௌடிங் வந்து இட்ஸ் கிரௌடிங். ஒரே பிளேஸ்ல பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து more number of people are placing not even considering of a vacancy. ஸோ ஒரு வேகன்சியை வந்து அவங்க பொருட்படுத்தாம அங்க உள்ள ஆக்குபன்சி ரேட்டை விட அதிகபட்ச ஆக்குபன்சி வந்து சேர்றப்போதான் வந்து ஓவர் கிரௌடிங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேசஸ் வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ். ஸோ ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஸ்லம்ஸ். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் மேக்கிங் அ ஸ்லம். ஸோ குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து வீடு கட்டுறாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து வேற வழியே இல்லாம வாட் தே வில் டூனா they will occupy that particular place and then they will build their own houses. So it will become obviously it will become a slum or some ஒரு low quality low standard building ஏரியாவா வந்து அது உருமாறும். And then for unemployment. So unemployment வந்து it's one of the major thing. So அதே மாதிரி ஒரு சிட்டி பிளானிங் பண்றப்பவே வந்து இவ்வளோ ஸ்பேசஸ் வரணும், இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல வந்து இவ்வளோ ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு they will have some datas. So they will design according to that data. Maybe ஒரு 10% வந்து அதிகமா வச்சிருப்பாங்களே தவிர்த்து ஸோ அதிகபட்சமா வந்து பீப்புள் வந்து உள்ள வர என்ன ஆகும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் தென் ஸோ these are some definitions for slums. Slums na வந்து highly congested area marked by deteriorated unsanitary buildings, poverty and social disorganization. So slums வந்து why it's happening அப்படின்னா it's due to urban sprawl. There is lack of land for people who are migrated for a particular city. So அந்த land உங்களுக்கு கிடைக்காதனால they are forced to live in a slum. And then squatter settlements. So squatter settlements and slums are moreover ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரிதான். ஸோ அண்ட் தென் லைக் எப்படி சொல்றது, ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பப்ளிக் லேண்டை வந்து ஒரு ஆர் அன்ஆக்குபைடு லேண்டை வந்து ஸ்குவாட்டர்ஸ் அங்க வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. பட் ஸ்லம்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ சொல்லுங்க.
சரி, ஓகே. ஸ்லம்ஸ் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கும். பட் ஆனா வந்து ஸ்லம்ஸ் வந்து இட்ஸ் ஒரு கம்யூனிட்டி வந்து ரிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்குவாட்டர்ஸ் வந்து இட்ஸ் லீகலி. ஸோ ஸ்குவாட்டர்ஸ்க்கு வந்து லீகலா வந்து அவங்களுக்கு இது இருக்கும். பட் ஆனா ஸ்லம்ஸ்க்கு வந்து லீகலா ஒரு டாக்குமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து காசஸ் ஆஃப் ஸ்லம்ஸ். ஹவு அ ஸ்லம் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன்னா வந்து லைக் ரிச் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து they will definitely have to live in some kind of residential spaces or residential zoning. So இந்த மாதிரி poor peopleக்கு வந்து they cannot afford or they cannot build their own homes, ரைட்டுங்களா? So they will move for some places that will happen for obviously that will make a slum. And then for economic conditions. ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான், ஸ்லம்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே வில் நாட் பி வெல்தி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அண்ட் தென் இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் லேண்ட். ஸோ ஸ்லம்ஸை வந்து யூஸ் பண்ற லேண்ட் வந்து எப்போதுமே ரெசிடென்ஷியலாவோ இல்லை மிக்ஸ்டு யூஸ் டெவலப்மெண்ட்டாவோ இருக்காது. கவர்மெண்ட் வில் அலாட் தட் பர்டிகுலர் பிளேஸ் ஃபார் வேற ஏதாச்சும் ஒரு இதுக்காக வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. லைக் மேபி இட் கேன் பி ஒரு கமர்ஷியலுக்காக அதை வந்து ஒதுக்கியிருப்பாங்க, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. பட் அங்க வந்து அந்த பர்டிகுலர் திங் ஹேப்பன் ஆகாததுனால இட் வில் பிகம் அ ஸ்லம். ஸோ அண்ட் தென் மிக்ரண்ட்ஸ். ஸோ மிக்ரண்ட்ஸ் வந்து வி ஆல்வேஸ் நோ, லைக் ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தே வில் டிராவல் ஃபார் அ பர்டிகுலர் சிட்டி அப்படின்ட்டு. And then repairs and maintenance. If ஒரு cheap house இருக்கு, like if you go for a slum and you can notice that most of the houses were easily repairable. Like இது வந்து ஒரு சில வீட்லாம் வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராகவே இருக்காது. இட் வில் பி வெரி ஈஸி. அந்த மாதிரி ஒரு காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதாகாத ஒரு காரணத்தினால they will go for a slum. And then another one main reason for urban sprawl அஃபெக்ட் பண்ற another reason வந்து transport. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ தேர் வில் பி மோர் டிராஃபிக். ஸோ த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்றதுமே வந்து இட் வில் பி வெரி எப்படி சொல்றது, ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் தென் டிராஃபிக்கை பொறுத்த வரையும் டிராஃபிக் வந்து கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ ஒரு ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்த விட நிறைய பேர் இருக்கும்னா, ஸோ தேர் வில் பி மோர் டிராஃபிக். ஸோ வாட் திஸ் மோர் டிராஃபிக் வில் லீட்ஸ் டு அப்படின்னா ஹை டென்ஷன்ஸ் அண்ட் மோர் ஃபியூல் யூஸ், ஹை அமௌண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன், slower commuting times, finding a place to park. So இதெல்லாம் வந்து like we should think about that, like rising tensions. It can be like நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து காலையில வந்து இந்த டயத்துல இருந்து பிளான் பண்ணி இங்க போகணும்னு சொல்லிட்டு we will plan, but that particular plan will not happen la. So that type of tensions are more fuel use. It's obviously இப்போலாம் வந்து என்ன சொல்றது, நிறைய vehicles, two wheelers வந்து running, so there will be more fuel use. And then high amount of air pollution. And then commuting times. Commuting in the sense going from one place to another place, it's called a commuting. ஓகேங்களா? So slower commuting times. So இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருந்து லைக் ஆவடியில இருந்து நான் அம்பத்தூருக்கு வந்து I can go in a train within 15 to 20 minutes. But during ஒரு high trafficல வந்து I want to go to ஆவடி to Ambattur in a bike அப்படின்னா I need to spend minimum 40 to 45 minutes through my own experience. So அந்த கம்யூட்டிங் டைம் வந்து வெரி ஸ்லோவா இருக்கும். ஒரு அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுறதே ஸ்லோவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பார்க்கிங். ஆப்வியஸா வந்து தேர் இஸ் நோ, நிறைய இடத்துல வந்து பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் விடணும்லாம் இது பண்றது இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இது இருக்கு. அண்ட் தென் லாங் கம்யூட்ஸ் வந்து எப்படின்னா இன்க்ரீஸ் டிராஃபிக். ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் கம்யூட்ஸ்மே வந்து இட் வில் ஹேப்பன். அண்ட் தென் செகண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, லைக் பப்ளிக் டிரான்சிட் யூசேஜுக்கு உள்ள ஒரு ஏரியா, லைக் பைக் பார்க்கிங்கா இருக்கலாம், ஆர் த பஸ் ஸ்டாண்ட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து செகண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் வில் ஹெல்ப் அர்பன் டிசைன் இன் சம் வே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, லைக் இந்த அர்பன் ஸ்ப்ரால் வந்து நடக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வருது. அண்ட் ஒய் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வி ஆர் சீயிங் டில் நவ். அண்ட் தென் வாட்டர். ஸோ வாட்டர் கிரைசிஸ் வந்து
வி ஆர் ஆல் நம்ம வந்து நிறையவே வந்து சென்னையில ஒரு 2-3 இடத்துல வந்து நம்ம வாட்டர் வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். மேபி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வாட்டர் கிரைசிஸ் வந்து ஒய் இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னா, ஸோ இட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால் மூலியமா வந்து ஹேப்பன் ஆகுது. ஸோ அதானே ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இவ்வளவுதான் தண்ணி எடுக்கணும்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறப்போ, நிறைய தண்ணி எடுக்கிறப்போ வந்து இட் வில் லீட்ஸ் டு வாட்டர் கிரைசிஸ். அண்ட் தென் இன்னும் சில காரணங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, வாட்டர் பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் ஓவர் டிராஃப்டிங், அளவுக்கு மீறி வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம எடுக்கிறது, ஓவர் யூஸ் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் மெனி ஏரியாஸ். அண்ட் டிசீஸ், சில டிசீசஸ் வந்து வாட்டர் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுறது. அண்ட் தென் the city is not managing about the water crisis, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் climate change, corruption, obviously we can see a lot of corruptions in this department. And then lack of institutions. So ஒரு institution in the sense, ஒரு lesser development countryல வந்து this particular institute will never tell this water should be treated and this should be managed in this particular way அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து எப்படின்னா, if I am good, that's okay for me, அந்த மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து we are living most of us. So அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. And then large fleets and large cost, which means so transit areas, transits like bus transit ஆ இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரெயின், இதெல்லாம் வந்து வெரி சேலஞ்சிங். ஏன்னா more and more வந்து they are moving for a own vehicle. So it will cost more of the time, more of the energy. So அந்த மாதிரி வந்து ஒரு கிரைசிஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், அன்ஃபேர் பிரைசிங் ஆஃப் வாட்டர். ஸோ வி கேன், சில இடத்துலலாம் வந்து தண்ணி கேனே வந்து 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி கூட விற்கிற இடங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேற வழியே இல்லாம அப்படி விற்கிற நிலைமைக்கும் வந்து they are forcing. ஸோ இதெல்லாம் தவிர்த்து வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, லேக் ஆஃப் சானிடேஷன் இருக்கு, ஹைஜீன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டாக் ப்ராப்ளம்ஸ் லைக் கேட்டில்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மால்நியூட்ரிஷன் இருக்கு, பர்த் டிஃபெக்ட்ஸ், புவர் எஜுகேஷன், புவர் ஹெல்த் கேர். ஸோ இது எல்லாமே வந்து அர்பன் ஸ்ப்ரால் நடக்கிறதுனால வருது. ஸோ அர்பன் சானிடேஷன் இஷ்யூஸ் அப்படி இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தேர் ஆர் மெனி அர்பன் சானிடேஷன் இஷ்யூஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம மேல படிச்சது வந்து லைக் அவங்க வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைக் புவர் அவேர்னஸ், புவர் இன்ஸ்டிடியூஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் கிரைசிஸ். ஸோ இந்த வாட்டர் கிரைசிஸ், நம்ம வாட்டர் இது பண்றதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, டெத் ஆப்வியஸா. ஸோ ஒரு பர்டிகுலர் கட்டத்துக்கு மேல வந்து people will go for death. And then diseases, there are many waterborne diseases. And then warfare, ஒரு சண்டை மாதிரி நடக்கும் நிறைய இடத்துல வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிற இடத்துல. So they will fight for water. And then lack of irrigations, so irrigationக்கு தேவைப்படுற தண்ணி வந்து கிடைக்காது. இதெல்லாம் போக urban crime. So who will commit urban crime அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா, you can easily answer this, because ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து we don't have a job, we don't have a food, we don't have money அப்படிங்கிற ஒரு இடத்துல there is no other way, வேற வழி இல்லை, எனக்கு வந்து எந்த ஒரு ஆதாயமே இல்லை, நான் வேற வழியே இல்லை, ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ கடைசி ஆப்ஷனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் கமிட் கிரைம். மேபி சில பேர் வந்து நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன், இல்ல வந்து ஐ வில் ஸ்டீல் சம்திங், ஐ வில் கோ ஃபார் அ ஜெயில், இல்லை நான் ஸ்டீல் பண்ணி அந்த காசுல நான் வாழ்றேன். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதோடைய அர்பன் கிரைம் நடக்கிறதுக்கூடிய மெயின் ரீசன்ஸ், இட்ஸ் கால்ட் பாவர்ட்டி, அண்ட் தென் பப்ளிக் டிசார்டர், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹவுஸ்லெஸ்னஸ், ஸோ மென்டல் டிசார்டர்ஸ். மென்டல் டிசார்டர்ஸ் இன் சென்ஸ், சில பேருக்கு வந்து இந்த கையை அரிச்சிக்கிட்டே இருக்கும், ஏதாவது திருடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில பேர் they will have some set of peoples, you know, மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து எவ்ரிபடி ஹேவ் சம் மென்டல் டிசார்டர்ஸ், ரைட்டா? சில பேர் வந்து சில விஷயம் செஞ்சாதான் தூக்கமே வரும் அந்த மாதிரி. ஸோ இன்க்ரீசிங் வல்னரபிள் பாப்புலேஷன் அண்ட் மிக்ரேஷன். ஸோ இன்க்ரீசிங் வல்னரபிள் பாப்புலேஷன் அண்ட் மிக்ரேஷன் இன் த சென்ஸ், we can easily say some example from தீரன் மூவி. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரு லாரியில இருந்து ஒரு கும்பல் இறங்கி எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு அவங்க கூடிய இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் இட் அஸ் ஒரு இதுவா சொல்லல, பட் அந்த மாதிரி சில பேர் வந்து
திருடுறதுக்காகவோ இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ வந்து தே வில் மூவ். ஓகேங்களா? அண்ட் தென் கரப்ஷன் ஆப்வியஸ்லி ஹேப்பனிங். அண்ட் தென் அன்சேஃப் அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ். யா, லைக் இன் லாஸ்ட் லெசன் கவிமுகில் செட்ல ஒரு பால்கனி இருந்துச்சு அப்படின்னா we will they will say like okay யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல so it's some type of poor planning strategies. And then influx of illegal workers. Due to cost cutting in urban economy, many of the people are going for illegal workers. And then in that is one type. Another one type வந்து it's doing some illegal jobs அந்த மாதிரி. ஓகே, நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து டிஸ்போசல் ஆஃப் ட்ராஷஸ். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன் த அர்பன் சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ குறிப்பிட்ட அளவை விட நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ there will be more trash produced. So it should be dumped in some particular area. Unplanned disposal often ends in landfill. I think சென்னையில வந்து நிறைய லேண்ட்ஃபில்ஸ் வந்து we can see. And then ஒரு இடத்துல வந்து நிறைய லேண்ட்ஃபில்ஸ் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து we will go for. ஸோ இந்த லேண்ட்ஃபில்ஸ்ல வந்து இந்த டிஸ்போசல்ஸ்ல வந்து என்னென்ன காசஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சாலிட் வேஸ்ட். இட்ஸ் ஆப்வியஸ்லி solid waste வந்து we can produce it for everything which is solid, like materials like paper, plastic இருக்கட்டும். So we will have some separate thing like e-waste or bio waste அந்த மாதிரி இருக்கு, but it's come under a solid waste. And then agriculture waste அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்டா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மோஸ்டா பயோடிகிரேடபிளா இருக்கும். பட் ஸ்டில் some products like ஒரு ஃபர்டிலைசர், மேன்யூஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா இட் வில் பி வெரி டாக்ஸிக். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம கண்டாமினேட் பண்ணிட்டோம், கண்டாமினேட் ஆயிடும். அதை நம்ம தூக்கி போற லேண்டையும் வாட்டரையுமே வந்து இட் வில் கண்டாமினேட். அண்ட் தென் இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயத்த வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு டம்ப் இட் இன் சம்வேர் அப்படின்ட்டு. அண்ட் தென் அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் growth. ஸோ இதுவுமே வந்து ஒரு காரணம் தான், லைக் causes of landfill. And then drastic effect of landfill அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா air pollution, then atmospheric effects, groundwater pollution, health effect, soil and land pollution, economic cost. ஸோ இப்போ வந்து நம்ம அர்பன் டிசைன்லேருந்து வந்து இவிஎஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும். பட் ஸ்டில் ஒரு பர்ஃபெக்ட் அர்பன் டிசைன் வந்து we have to learn அப்படின்னா we should know these kind of problems. ஓகேங்களா? And then impressive solution of land waste, landfills. ஒரு landfill வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து what can we do, நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் 3R, ரீசைக்கிள், ரீயூஸ் அண்ட் ரெடியூஸ். இதை வந்து we should follow அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்கு, திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து we should follow அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் மோஸ்டா வந்து அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. And then respect the planet, rethink our consumption needs, reduce waste, reuse product, recycle material. So basically வந்து இந்த 3 விஷயம் தான், recycle, reuse and reduce. And then pollution. So இவ்வளவு பார்த்தாச்சு. And then what about the pollution அப்படின்னு பார்த்தோம்னா urban air pollution நடக்கும், land pollution நடக்கும், water pollution நடக்கும். So இதெல்லாம் வந்து we have to tackle and we have to see what are the reasons of this particular type of pollution. So இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு அர்பன் பொல்யூஷன், அர்பன்ல வந்து ஏர் பொல்யூஷனுக்கு வந்து என்ன காரணமா இருக்குன்னா இட் கேன் பி ஆட்டோமொபைல்ஸ், ஃபேக்டரிஸ், ஜெனரேட்டர்ஸ். யா, ரைட். அண்ட் தென் ஃபார் லேண்ட் வந்து வி ஆர் டம்பிங் த வேஸ்ட், பிளாஸ்டிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்ட் தென் எக்ஸெட்ரா. அண்ட் தென் அர்பன் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் கிவிங் தேர் கெமிக்கல் இன் டு த வாட்டர் பாடிஸ் அண்ட் தென் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு இதை வந்து ஐ வில் சே லைக் கன்சிடர் அ பில்டிங் அஸ் அன் ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் கிரீன் ஐலாண்ட் இருக்கு, இட் இஸ் லாட் கூலர். பட் ஒரு ஐலாண்டை சுத்தி வந்து என்ன இருக்கும்? வாட்டர் தான் இருக்கும் வித் டைரக்ட் எக்ஸ்போஷர் டு த சன்லைட். ஸோ தட் எக்ஸப்ட் தட் ஐலாண்ட் or the person who is staying inside that island, அந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து தெரியாது வெளியில எவ்வளவு ஹீட்டா இருக்கும்னு.
ஸோ அந்த ஐலாண்டை தவிர்த்து அந்த தண்ணிக்குள்ள வந்து அவங்க எங்க போனாலுமே வந்து இட் வில் பி வெரி ஹாட், இட் வில் பி வெரி வார்ம். ஸோ சிமிலர்லி டு த urban heat island, when you consider a particular metropolitan area or a particular building, ஸோ அந்த பில்டிங்கை தவிர்த்து அந்த பில்டிங்கை சுத்தி உள்ள ஏரியாஸ்லாம் வந்து வார்மராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் இட் வில் பி வெரி ஹீட். சில இடங்கள்லாம் வந்து வி கேனாட் டாலரேட். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபசாட் கொடுத்து வச்சிருப்போம், போய் நிற்க கூட நம்மளால முடியாது. ஸோ அதான், ஸோ ஒரு பர்டிகுலர் பில்டிங்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சுற்றி வந்து இட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? urban area or metropolitan area that is significantly warmer than its surrounding rural area due to human activities. So why அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, due to some of the human activities it will get hotter. அதுதான் வந்து ரீசன். ஓகேங்களா? ஸோ ஃபார்மிங் an island of higher temperature. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ல வந்து செம்ம ஹாட்டா இருக்கும். ஒய் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் டியூ டு த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி இது வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா மோஸ்டா வந்து அர்பன் பிளேசஸ்ல தான் வந்து நடக்குது. ஏன்னா டியூ டு த பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்றதுனால. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து கேஸ் ஸ்டடீஸ். ஸோ இது வந்து ஹவு அ பப்ளிக் செக்டார் ஆர் அ பிரைவேட் ஹவு அ பப்ளிக் செக்டார் இஸ் இம்ப்ரூவைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். பிபிபி லைக் பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அண்ட் தென் பிஓபி. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக்கலி ஓன்டு ஸ்ட்ரீட்ஸ், pathways, right of ways, parks, publicly accessible open places or any public or civic building for facilities. நம்ம வாழ்ற ஒரு தெருவை போயிட்டு இது என்னோட தெருடா அப்படின்லாம் போயிட்டு நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்ட்ரீட்ல வந்து there are 10 houses or more than 10 houses. So everybody can say that is my own street அப்படிங்கிறது தான் வந்து பப்ளிக் ரியல்மோட கான்செப்ட். ஸோ பப்ளிக் ரியல்ம் இஸ் அ பப்ளிக்கலி ஓன்டு ஸ்ட்ரீட். இப்போ வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஒன்னா இருக்கோம்னா, ஸோ தட் பர்டிகுலர் ஸ்ட்ரீட் இஸ் பிலாங் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி வி கேன் சே. ஓகேங்களா? அண்ட் தென் ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பப்ளிக் ரியல்ம். ஸோ இந்த பப்ளிக் ரியல்ம் வந்து ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு மெனி திங் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து பிரைவேடைசேஷன் வந்து நடக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when it started it's a public realm. ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஸ்கூலோ வந்து it should be under government. But why public realm வந்து why it's going for a private அப்படின்னா due to lack of maintenance. அவங்களால வந்து பார்த்துக்க முடியாது. மேபி சம் கரப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து why we should concerned over the private realm. ஸோ பிரைவேட் ரூம் வந்து நம்ம ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் சி. ஓகே, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதுல வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் பட் தே வில் ஹாவ் சம் பார்ட்னர்ஷிப் வித் அ பிரைவேட் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, இது நம்ம வந்து டிக்கெட்ஸ் புக் பண்றோம். ஐஆர்சிடிசி வந்து ட்ரெயின் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து புக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். So we have many second parties or third party apps to book our train tickets. But there is some relation between that public sector and that private sector. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் மாதிரி, லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பிசினஸ் ஃபர்ம்ஸ் டு ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் அசெட்ஸ். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டாடா கன்சல்டன்சி தான் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து ஃபுல்லாவே பாஸ்போர்ட் சேவை கேந்திராவுடைய ஃபுல் இன்ஃபோ டெக்குடைய எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் there is some binding contract between them. அந்த மாதிரி தான் அந்த பப்ளிக் ஸ்பேஸ். ஸோ இந்த பப்ளிக் ஸ்பேஸை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிட்ட கொடுத்து நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க, ஐ வில் கெட் இட் ஆஃப்டர் த கான்ட்ராக்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பிபிபி ஆர் P3 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இதுல வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், வாட் ஆர் த நீட் ஃபார் அ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா growth ஆஃப் பப்ளிக் டெப்த். ஸோ ஒரு பப்ளிக் உடைய டெப்த் வந்து க்ரோ ஆகும். அண்ட் தென் அக்கௌண்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட அசெட்ஸ் வந்து க்ரோ ஆகும். அண்ட் தென் ஃபண்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல கொடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை, பிகாஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வில் ப்ரொவைட்.
and then that private company-மே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. and then public sector உடைய strength. So வந்து public sector உடைய strength அப்படின்னு பார்த்தோம்னா we are the public, so we have some legal authority for that, and we have protection for procurement policy. We have some policies which will protect that authority or that sector. Okay va? And then we will have some big capital. What about the private sector அப்படின்னா management efficiency, newer technology, workplace efficiency, cash flow, personal development, shared resources. Like இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து we cannot expectல, and they cannot manage that much அப்படிங்கிற இடத்துல வந்து they will give for a private sector. So okay, and then benefit of a PPP, public private partnership உடைய advantages அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா innovation இருக்கும், increase efficiency and better viability. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்கான திங் தான். முன்னாடி வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. we can make through it with our own phoneல. ஸோ அந்த மாதிரி inflow of private investment, and then some particular set of வந்து நம்ம கிட்ட வந்து காசு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட் மார்க்கெட்ல இருந்து வந்து they will share that within the government. It will help us. And then limitations. So some of the benefits நம்ம பார்த்துட்டோம். இதோட லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் திங்கோட காஸ்ட் வந்து இட் வில் பி வெரி ஹை ஆர் ஈவன் cannot be affordable. அப்புறம் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டை விட இது வந்து டிஃபரெண்டாக தான் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் கம்மிங் அண்டர் அ பிரைவேட் செக்டர். அண்ட் தென் ஒரு லாங் டேர்ம், ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டேர்ம் உடைய அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் கேன் டேமேஜ் த ஹோல் கம்பெனி இட் செல்ஃப். ஓகேங்களா? அண்ட் தென் டிசைன், பில்ட், ஃபைனான்ஸ், ஆப்ரேட், டிபிஎஃப்ஓ அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will source a finance. So இது வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் இது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் அ பர்டிகுலர் கம்பெனி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து ஒரு டிசைன் ஒரு இது வந்து கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி they will design, they will build for that particular company, and they will finance for that particular company, and they will operate for some ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க, அண்ட் தென் தே வில் லீஸ் இட், லீஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுல வந்து லீஸ்க்கு வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இது ஒரு செட், இது ஒரு இது. அடுத்து வந்து பில்ட், லீஸ், ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்பர். ஸோ இதுல பிஎல்ஓடி இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் பிரைவேட் கம்பெனி வில் பில்ட், they will lease it and they will operate it. இதுல வந்து கவர்மெண்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க லீஸ்க்கு விட்டுட்டு அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிரைவேட் கம்பெனிக்கு வந்து லீஸ்க்கு விடுவாங்க, அண்ட் they will operate, and then finally அந்த லீஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து they will transfer that to the government itself. And then build, operate and transfer அப்படின்னா somebody will build and somebody can operate, and they will transfer it to a public sector. ஓகேங்களா? அண்ட் தென் டிசைன், பில்ட் அப்படின்னா டிசைன் பண்ணி டைரக்டாவே வந்து ஒரு பப்ளிக் செக்டருக்காக வந்து இதை வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க, டிசைன் அண்ட் பில்ட். அண்ட் தென் பூட், பில்ட், ஓன், ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து பிரைவேட் கம்பெனி வில் build that, they will own that particular company, they will operate that same company, and but they will transfer the ownership to the private sector. Like எப்படி சொல்றதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல தேனோ இங்க வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது அப்படின்னு தெரிஞ்சா they will hand it over to the public sector. ஓகே, அண்ட் தென் ஸோ இதோட கேஸ் ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி குர்கான் எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இட்ஸ் பப்ளிக் பிரைவேட் அதோட இதுதான். நம்ம வந்து இது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் நம்மளுடைய என்ஹெச்ஏஆ இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து என்ஹெச்ஏ கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து they will build roads and they will collect the money from us. ஸோ அந்த மாதிரி தான்.
and we also paying tax for that particular road இல்ல. And then globalization. So globalization னா வந்து most of you I think so நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்ல பர்டிகுலர் திங்கையோ வந்து we make it global. ஸோ இப்போ இந்தியாவில் உள்ள நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் ஐ கேன் செல் இட் ஆன் யூகே ஆர் யூஎஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். நாட் ஓன்லி திஸ், எவ்ரி திங் விச் இஸ் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் இட் கேன் பி குளோபலைஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல், நியூவர் டெக்னாலஜி, ஃபாரின் கொலாபரேஷன், எம்என்சிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாமே வந்து கண்டிப்பா கிடைக்கும். குளோபலைசேஷன் நடந்துச்சுன்னா we will have a lot of job opportunities. Yeah, we will work for America within, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அண்ட் தென் இம்பாக்ட், வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிஸ் வந்து இப்போ ஒன்னோட ஒன்று வந்து கம்பீட் பண்ணும். லைக் சென்னை அண்ட் பெங்களூர் எடுத்தோம் அப்படின்னா பெங்களூர் இஸ் மோர் ஓவர் லைக் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வந்து பெங்களூர்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. தென் கம்பேரிங் டு த சென்னை அந்த மாதிரி. அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் பெங்களூர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு காம்படிஷன் வித் இந்த சிட்டிஸே வரும். இது வந்து குளோபல் ஸ்கேல்ல வரும். the impact of globalization வந்து it will change the realm of politics. So politics ல வந்து it will have a huge impact இல்ல. ஸோ சில பேர் வந்து நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, we will give you this, அந்த மாதிரி கன்செஷன்ஸ் கொடுப்போம். ஸோ there are many things. அண்ட் தென் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஒரு எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நிறைய திங்க வந்து இந்த குளோபலைசேஷன் வந்து கண்டிப்பா வந்து there is some impact on a urban scale அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ ஒரு சென்னையே எடுத்துப்போம். ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இட் ஷுட் பி ஹை ப்ரொஃபைல்ல இருக்கணும்னா they have some standard of living, they have some competitions within other areas. அப்படி இருக்கிறப்போ தான் வந்து they will have some impact. ஓகேங்களா? ஸோ ஒரு there will be a big gap between a rich and poor. ஒரு ரிச்சால வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு திங்கை வந்து the poor cannot afford அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஒரு குளோபலைசேஷன் வந்து உருவாக்கும். அண்ட் தென் காசஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு in transportation technology, improvement in communication technology. So இதெல்லாம் தான் communication, transportation, transnational cooperation இதெல்லாம் இருக்கிறதுனால தான் globalization வந்து நடக்குது. So if we lack this, we cannot globalize. If we வந்து ஏர்போர்ட்ஸ் இல்ல சி ரூட்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா we cannot globalize. And then okay, so how globalization affect அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் சஸ்டைனபிள் அர்பன் டிசைன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் குட். ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிளா வந்து ஹவு வி ஆர் டிசைனிங் அ அர்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு சி. இட் கேன் பி அ காம்பேக்ட் வாக்கபிள் பிளேசஸ் ஆர் மோர் சஸ்டைனபிள் ஃபார்ம் ஆஃப் லிவிங். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அங்க வந்து நம்ம போடுற ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும் இல்ல அந்த அக்சஸா இருக்கட்டும், ஹவு இட்ஸ் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சஸ்டைனபிள் சிட்டி அப்படின்னா ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி வந்து ஹவு இட் வில் டிஃபர் அப்படின்னா ஒரு சிட்டியுடைய குவாலிட்டி, அந்த சிட்டியுடைய லிவிங் குவாலிட்டி, இந்த பீப்புளுடைய ஹாப்பினஸ், இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு சஸ்டைனபிள் சிட்டியா இல்லையா நம்ம பார்க்க முடியும். அக்சஸ் டு பப்ளிக் ரிசோர்சஸ். ஸோ என் வீடு இருக்கு, என் வீட்ல இருந்து நான் 15 கிலோமீட்டர்ல போயிட்டு வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏற முடியாது. நான் வீட்டை கட்டிட்டு வந்து எனக்கு தண்ணி கிடைக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ there are many things access to a public resources. ஓகேங்களா? அர்பன் ரினியூவல் ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா ஸோ ஐ ஹாவ் டு ரினியூ சம்திங் அப்படின்ட்டு. ரிடக்ஷன் ஆஃப் CO2 எமிஷன்ஸ். நம்ம வந்து ஒரு பில்டிங்கை பொறுத்த வரையும் லைக் கார்பன் ஃபுட் பிரிண்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ பொதுவாக எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் லைக் in urban scale வந்து we should reduce the CO2 emission. How we can அப்படின்னா when a rich guy travel in a public bus, அப்போ அந்த பப்ளிக் பஸ் உடைய குவாலிட்டி வந்து இட் ஷுட் மேக், அதாவது ரிச் காயோடைய ஒரு யூஸையும் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி புவர் காயோடைய ஒரு புவர் பர்சனுடைய ஒரு அவங்களுடைய நீடையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து இட் இஸ் சஸ்டைனபிள்.
ஃபேவரிங் எத்திக்கல் கன்செப்ஷன்ஸ் அண்ட் தென் ஸோ எத்திக்கலா வந்து 2-3 திங்ஸ் இருக்கும். லைக் இவங்களுக்கு வந்து இப்படி இருக்கும், அதையும் வந்து வி ஷுட் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இது வந்து சொல்றதுதான். அண்ட் தென் வாட் இஸ் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னா, ஸோ விச் மீட்ஸ் த ஸோ இது வந்து நம்ம வந்து தெரிஞ்ச டயலாக் தான். இந்த ப்ரெசென்ட்டுக்கு வந்து தேவைப்பட்ட நீடை வந்து ஃபியூச்சரை வந்து பாதிக்காம நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஒரு டயலாக்ல. டெவலப்மெண்ட் தட் மீட்ஸ் த நீட் ஆஃப் அ ப்ரெசென்ட் வித்வுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தர் ஓன் நீட்ஸ். நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். நம்ம மேக் பண்ற ஒரு அர்பன் டிசைன் வந்து இட் ஷுட் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஜென்ரேஷன். ஒரு 25 இயர்ஸ் ஒரு 50 இயர்ஸ் வந்து அது சஸ்டைனா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சஸ்டைன் ஃபார் ஒரு 100 இயர்ஸ் இல்ல ஒரு 150 இயர்ஸ்க்கு வந்து இட் ஷுட் சஸ்டைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அர்பன் சஸ்டைனபிலிட்டி இஸ் ஐடியா ஆஃப் அ சிட்டி ஆர்கனைஸ் வித்தவுட் எக்ஸசிவ் ரிலையன்ஸ் ஆஃப் அ சரௌண்டிங் கண்ட்ரி சைட். ஸோ அர்பன் சஸ்டைனபிலிட்டி பொறுத்த வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் டேக் சென்னையில வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சென்னைக்குடைய எலக்ட்ரிசிட்டியை வந்து நான் சென்னையிலே ஜென்ரேட் பண்றேன். என்னுடைய சென்னைக்குடைய வாட்டரை வந்து நான் சென்னையிலே நான் எடுத்துடுறேன். ஸ்டில் ஐ ஆம் கெட்டிங் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இன் சென்னை. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம். எனக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு வந்து ஐ கேன் மேனேஜ் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அர்பன் சஸ்டைனபிலிட்டி. நான் வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு கை கட்டி நிக்கல. ஸோ த சிட்டி விச் இஸ் ஆர்கனைஸ் வித்தவுட் எக்ஸசிவ் ரிலையன்ஸ் ஆஃப் சரௌண்டிங் கண்ட்ரி சைட். நான் வந்து வேற எங்கேயுமே போய் பவர் எடுக்கல. என்னுடைய நம்ம பில்டிங் ஒரு பர்டிகுலர் பில்டிங் எடுத்தோம்னா ஐ கேன் மேனேஜ் மை ஓன் வேஸ், ஐ கேன் மேக் மை ஓன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி என்னுடைய விஷயங்களை வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே we are applying for the city. ஓகேங்களா? and then best ideas for sustainable cities through technology அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து இப்போதான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. லைக் பெடஸ்ட்ரியன் பவர்டு எலக்ட்ரிசிட்டி. நம்ம வந்து நடக்க வந்து the pedestrian pathways will charge அப்படிங்கிற மாதிரி. artificial trees to scrub the air. ஸோ வந்து ஏரை வந்து கிளீன் பண்றதுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் வந்து பிளான் பண்றது. and then always on track with loudspeakers. ஒரு லைக் அதாவது எப்படின்னா ஒரு விஷுவலி இம்பேர்ட் பர்சனுக்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக வச்சிருக்காங்க. and then tasty and healthy food shared dinner with food dish. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தோம்னா கெட் ஃபிட் இன். ஒரு நேச்சர் கூட வந்து நம்ம மோஸ்டா எப்படி சொல்றது, நேச்சர் கூடவே வந்து இருக்கிற மாதிரி வந்து வி ஷுட் டிசைன் டைல்ஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து வி ஷுட் டிசைன் அ டைல் அப்படின்ட்டு. அண்ட் தென் பொல்லாட்ஸா இருக்கட்டும், ஒரு அர்பன் டிராவல், அண்ட் தென் ஃபியூவல் அட் த லேம்ப் போஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஐடியாஸ் ஹவு டு மேக் சம்திங் சஸ்டைனபிள். ஸோ ஓடுற நேரத்துல பெட்ரோல் பங்க் உள்ள போயிட்டுனாலும் என்னால இது போட முடியாது. ஐ கேன் புட் பெட்ரோல் இன் தட் லைட். அந்த லேம்ப் போஸ்ட்லயே வந்து நான் பெட்ரோல் போட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அண்ட் தென் இப்போ உள்ள ரீசென்ட் ட்ரெண்ட்ல வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து கேன் பி பூன் ஆர் பேன், இட்ஸ் அப் டு யூ. பட் மெனி சிட்டிஸ் ஆர் எப்படி சொல்றேன், நிறைய சிட்டிஸ் வந்து தேர் அடாப்டிங் ஃபார் ஸ்மார்ட் போன்ஸ். சம் சிட்டிஸ்ல வந்து எப்படின்னா ஸ்மார்ட் போன் ஹூ ஆர் யூசிங் ஸ்மார்ட் போன் இன் பப்ளிக் ஆர் பிளைண்ட் விட ரொம்ப மோசம்லாம் வந்து தே ஆர் ஸ்டேட்டிங். பட் ஸ்டில் வி ஷுட் இது பண்ணணும். லைக் இந்த சைன் போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைடு வந்து டேஞ்சர், பீப்புள் ஆர் யூசிங் வித் ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் இந்த லேன்ல வந்து நோ செல்போன், அண்ட் இந்த லேன்ல வந்து செல்போன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் அர்பன் கன்சர்வேஷன் ஹவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் பாண்டிச்சேரி. ஸோ வந்து பாண்டிச்சேரியை வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் கால் நியூ செட்டில்மெண்ட் ஆஸ் அ மீனிங். ஸோ அப்படிங்களா? ஸோ பாரிஸ்லேருந்து வந்து ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. அண்ட் தென் இட் ஹேஸ் ஃப்ரெஞ்ச் குவார்ட்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்ஸ். அண்ட் தென் இதோடைய பிளானிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி இன் அ கிரிட் பிளானிங். ஸோ ஒரு மாதிரி லாங்கிடியூனல் கிரிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. அண்ட் தென் லுக்கிங் பேக் த ஸ்ட்ரக்சர் வாஸ் சோ சிம்பிள் அண்ட் கரஸ்பாண்டட் டு ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். இவங்க வந்து லைக் வந்து அவங்க எப்படி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் வந்து
இந்தியன் இதுல வச்சு இது பண்ணியிருந்தாங்க, லைக் கேஸ்ட் பேஸ் பண்ணி வந்து அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் தென் டவுன் வித் என்க்ளோஷர் 1739ல வந்து ஸ்ட்ராங் என்க்ளோஷர், லைக் ஒரு பெரிய வால் மாதிரி வந்து அங்க வந்து கட்டி வச்சிருந்தாங்க, லைக் இன்ன ஒரு அர்பன் பிளான்ல. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற பிரசன்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து டெவலப்ட் அலாங் வித் த கோஸ்ட் லைன்ஸ். எப்படி சொல்றது, ஸோ இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் தாண்டி இப்போ வந்து கோஸ்ட் லைனை நோக்கி வந்து இந்த பாண்டிச்சேரி வந்து டெவலப் பண்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ் வந்து எய்தர் சைட், அந்த சைட்ல வந்து, அதாவது இப்போ எய்தர் இந்த கோஸ்ட் லைன் ஆர் த அதர் சைடு அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்றாங்க, ரைட்டா? ஸோ போல்வார்ட்ஸ்னா வந்து a pleasant promenade of 24-meter wide road with double row of trees on both sides. ஸோ வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட் அப்படிங்கறது வந்து போல்யார்ட்ஸ் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ போல்வார்ட்ஸ் வந்து இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் பாண்டிச்சேரியில வந்து ஹவு த ஸ்ட்ரீட்ஸ் வில் லுக் அப்படின்னா, இட் வில் ஹாவ் அ ட்ரெடிஷ்னல் ஹவுசிங் ஸ்டைல் வித் அ டிஸ்டிங்டிவ் ஸ்ட்ரீட்ஸ்கேப். அந்த ஸ்ட்ரீட்ஸ்கேப் வந்து moreover it will be a combination of both French and தமிழ்நாடு செட்டில்மெண்ட்ங்கிற மாதிரி ஒரு இதுல தான் இருக்கும். Revisal is having, okay. So Asia Herbs program வந்து இட்ஸ் இதை வந்து ஒரு ஏசியா யூனிட்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, யூரோப்பியன் கமிஷன்ல இருந்து ஏசியன் சிட்டிஸை வந்து அர்பனைஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இன்டாக் அப்படிங்கிற வந்து ஒரு இன்டாக் அப்படின்ட்டு ஒரு பிரெஞ்சு ஒரு யூரோப்பியன் இதுல இருந்து தான் வந்து அவங்க வந்து பாண்டிச்சேரியை வந்து பில்ட் பண்ண, ஐ மீன் பில்ட் இல்ல, ஸோ பாண்டிச்சேரியை வந்து ரினியூ பண்ண வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஹவுசிங் ஸ்டைல் அண்ட் டிஸ்டிங்டிவ் ஸ்ட்ரீட்ஸ்கேப். ஸோ இவங்க வந்து பழைய பில்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து ரீக்ரியேட் பண்றாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரீட் சைன் போர்ட்ஸ் வந்து தே ஆர் சேஞ்சிங் வித் தமிழ் அண்ட் பிரெஞ்ச் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் சைன் போர்டு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எனாமல்ல இருக்கும். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரியே வந்து இங்கேயும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேட்சிங் கிராண்ட் ஸ்கீம், லைக் இந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங்கை வந்து ஸோ அப்படியே நியூ லுக்ல வந்து கொடுக்கறது வித்தவுட் சேஞ்சிங் த ஓல்டு ட்ரெடிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோடைய மேஜர் சஜஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன்சென்டிவ் ஃபார் பிரைவேட் பில்டிங், பாலிசி ரிவ்யூ ஃபார் டைங் ஹெரிட்டேஜ், ஸோ சிக்னேஜ் ரெகுலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பிரெஞ்ச்லேருந்து வந்து அவங்களே வந்து லைக் தே ஆர் கிவிங். ஓகேங்களா? விச் மே இன்க்ளூட் மெயின் ஸ்ட்ரீட் ஃபசாட் வந்து இவங்க வந்து எப்படின்னா, லைக் தே ஆர் கெட்டிங் த கல்ச்சுரல் அண்ட் த ட்ரெடிஷ்னல் ஆஃப் த பிரான்ஸ். ஸோ அதை வந்து அப்படியே வந்து இங்கே இன்கல்கேட் பண்றாங்க. ஸோ இதோடைய கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டி வந்து இட்ஸ் அ ஹியூமன் ஃபேப்ரிக் விச் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் இட்ஸ் பிசிக்கல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே won't let that modern buildings to come in particular type of buildings. And then இந்த பர்டிகுலர் பாண்டிச்சேரியோட இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஹெல்ப் பண்ணது வந்து இன்டாக். ஓகே ஃபைன். அண்ட் தென் அர்பன் ரினியூவல். ஸோ அர்பன் ரினியூவல்னா வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு பழைய ஊரை வந்து we are improvising அப்படிங்கறதுடைய மீனிங் தான் வந்து அர்பன் ரினியூவல், கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் ரீமாடலிங் ஓல்டர் பார்ட்ஸ் ஆஃப் அர்பன் ஏரியா. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப டைமாக வந்து இட் வில் பிகம் லார்ஜர் அண்ட் வில் பிகம் ஓல்டர். ஸோ பிளேசஸ் நீட் சம் ஃபேப்ரிகேஷன் ஆன் இட் அண்ட் தென் லார்ஜர் குவான்டிட்டிஸ் ஆஃப் அர்பன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அபேண்டன்ட் லைக் எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து ரொம்ப அபேண்டன் பண்ணிட்டு ஸோ அதை வந்து நம்ம திரும்ப வந்து ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இட்ஸ் இன் எமர்ஜ் இன் லேட் 1940s. ஓகேங்களா? ஸோ ரிவைட்டலைஸ் சென்ட்ரல் சிட்டிஸ் இன் அமெரிக்கா. அர்பன் ரினியூவல் வந்து அமெரிக்கால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இன் 1940s. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 1960s வரையுமே வந்து இன் ப்ராக்டிஸ்ல இருந்துச்சு. ஸோ இதோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வந்து எல்லாமே அர்பன் இதை வந்து ரினியூ பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு பப்ளிக் அக்செப்டபிலிட்டி, அவங்க பப்ளிக் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தே வில் கோ ஃபார் திஸ் ரினியூவல்ஸ்.
And then residential parts. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு பேசிக்கான பிளானிங். ஸோ ரெசிடென்ஷியல் பார்ட் ஆஃப் இன்னர் சிட்டி, ஒரு சென்ட்ரல் பிசினஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் உள்ளே வைக்கிறது, ரெசிடென்ஷியல் பார்ட் வந்து சிட்டிக்குள்ள வைக்கிறது, ஹவுசிங் ப்ராப்ளம் இது பண்றது, என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனை வந்து தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்க இது பண்றாங்க. அண்ட் தென் பாலிசிஸ் அண்ட் அப்ரோச் தான் வந்து, ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லம் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லம்மை வந்து கிளியர் பண்ண அவங்க வந்து இன்னொரு இடம் தரோம், நீங்க வந்து அங்க வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டெமாலிஷன் ஆஃப் dilapidated dwellings into slum. ஓகே, இது வந்து சொன்னதான். ரீடெவலப்மெண்ட் அப்படின்னா டெமாலிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பில்டிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூ பில்டிங். ஸோ ஒரு பில்டிங் அப்படியே இடிச்சுட்டு அப்படியே இன்னொரு வேற பில்டிங் கட்டுறது. ரீஹாபிலிட்டேஷனா வந்து அதை வந்து அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டு வேற இது பண்றது. ஹவுஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஒரு 1970s 1980sல வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஒரு 2020க்கு ஏற்ற மாதிரி அதை மேபி ரினியூவல் பண்ணிக்கலாம். கன்சர்வேஷன் ஆர் ப்ரிசர்வேஷன். ஸோ எதையுமே மாத்தாம லைட்டா ஒரு பட்டிட்டிங்கிறதுக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கிறது தான் வந்து கன்சர்வேஷன். ஸோ அனதர் ஒன் கேஸ் ஸ்டடி வந்து சோவியல் அர்பன் ரினியூவல். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ரீஸ்டோரேஷன் பாலிசி. ஒரு அவங்க ஊர்ல உள்ள ஒரு ஸ்ட்ரீமை வந்து அவங்க ரிஸ்டோர் பண்றாங்க. how it affect அப்படிங்கறது தான் வந்து நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ இந்த சினோகேச்சியன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து 10.9 கிலோமீட்டர்ஸ் 7 மைல்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரீம். இட்ஸ் இன் சியோல் டவுன் டவுன். ஓகேவா? ஸோ இது வந்து வெரி டிஸ்ட்ரிக்டான ஒரு செம்ம எக்கனாமிக்கான ஒரு செம்ம வைப்ரண்டான பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதை வந்து அவங்க வந்து ரினியூ பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இந்த பில்டிங் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமை வச்சே தான் அவங்க டெவலப் பண்ணணும். ஸோ ஓவர் பாஸ் டிட்டோரேட்டட் மெனி சேஃப்டி. ஸோ இதை வந்து அவங்க இது பண்ண மெனி சேஃப்டி இஷ்யூஸ் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. And then they were need to eco-friendly and urban renewal strategy. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சோவியல் மெட்ரோபாலிட்டன் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர்டேக் பண்றாங்க. The aim of a project வந்து restore weak public space, create waterfront in downtown area, restore historical aspect, improve the environment, revitalize the city by attracting more business activity. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல வந்து இதெல்லாம் வந்து வி ஷுட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமை வந்து 1991ல வந்து ஸ்டார்ட் பண்ணி தே ஆர் ஃபினிஷிங் வித் த ஒரு செம்ம சக்சஸ்ஃபுல்லாவே பண்றாங்க. அண்ட் தென் இந்த ரோட்ல வந்து தே ஹாவ் மெனி சேஃப்டி ரிஸ்க். அவங்க வந்து நிறைய ரோட்லாம் வந்து நல்லா இல்லாம இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க சரி பண்ணி தென் இந்த காஸ்ட் இது பண்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ இன் 2002 வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து இது ஃபுல் பிளான் பண்ணி டெமாலிஷ் பண்ணி எலிவேட் பண்ணி அவங்க இது பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்க உள்ள இதை வந்து அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ மெயினா உள்ள 1960s வந்து அவங்க டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு சியோல் மெட்ரோபாலிட்டன் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஹவர் ஸ்டார்டிங் இன் 1990s urban planning paradigm வந்து shifted to focus on people, history and nature. ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கலா வந்து அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஒரு கேம்பெயின் வச்சு 2002க்குள்ள வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. And then over the course of political debate, the direction of the initial plan shifted to reconstruction. அதாவது அவங்க எலிவேட் பண்ண எல்லா இடத்தையுமே வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பா வந்து கொடுக்குறாங்க. ஸோ சினோஜெயின் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ், அங்க வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா they go for this kind of upstream. லைக் ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும், லைக் செகண்ட் வந்து அர்பன் அண்ட் கல்ச்சர், தேர்ட் வந்து நேச்சர். பட் அவங்களுடைய மெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் நேச்சர், நடுவில் அர்பன் அண்ட் கல்ச்சர் வந்து செகண்டரி, ஹிஸ்டரி வந்து லாஸ்டா. லைக் நேச்சருக்கு தான் வந்து மெயினா வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they went. ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து இது பண்றாங்க. லைக் ஃப்ளட் அண்ட் ப்ரிவென்ஷனுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பைப் லைன் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. லைக் அந்த சைட் ஸ்ட்ரீம்லேருந்து வந்து தண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
தே ஆர் கிவிங் ஃபார் ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் வாட்டர் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. வாட்டர் சப்ளை வந்து ஃப்ரம் தட் பர்டிகுலர் ரிவர்லே அந்த அந்த ரிவர் பேர் வந்து ஹங்காங் ரிவர், அந்த இதுலேருந்தே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் வாட்டர் யூசேஜே வந்து அவங்க வந்து 100% வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் அண்ட் இம்பாக்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஒரு கிளியரேஷன் ஆஃப் விண்ட் காரிடர், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம்லேயே வந்து விண்ட் காரிடர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரெடக்ஷன் ஆஃப் ஹீட் ஐலாண்ட், ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் வந்து கிரியேட் பண்றப்போ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஏர் கிடைச்சிச்சு. அண்ட் தென் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃப்ளட் கண்ட்ரோல். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரிவர் ஸ்ட்ரீம்ல வந்து ஃப்ளட் வந்து நிறைய வந்துச்சு. பட் தென் அவங்க வந்து இப்படி அவங்க திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தேர் வாஸ் நோ ஃப்ளட்டிங் டியூ டு டிஸ்சார்ஜ் ஏரியா. ஓகேங்களா? அண்ட் தென் சேஞ்சஸ் இன் சிட்டிசன்ஸ் கான்சியஸ்னஸ். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் சேயிங் லைக் கான்சியஸ்னஸ் ஆஃப் த சிட்டிசன் ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் நேச்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு தே ஆர் கிரியேட்டிங். ஸோ தட் அங்க உள்ள பீப்புளே வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாவே வந்து பண்றாங்க. ஓகே. அண்ட் தென் இன்க்ரீஸ் பப்ளிக் ஸ்பேஸ், பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், மோர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அண்ட் டூரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளீனான ஒரு ஏரியா இருக்கிறப்போ வந்து தே காட் அ ரெவன்யூ ஃப்ரம் டூரிசம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் தே ஆர் கிரியேட்டிங். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஹேப்பனிங் டியூ டு த ரிஸ்டோரேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா. அண்ட் தென் பிளேஸ் மேக்கிங் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் யூடி. ஸோ பிளேஸ் மேக்கிங் ஐடென்டிட்டி வந்து எப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு பிளேஸை வந்து ஹவு வி ஆர் ஐடென்டிஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. And every architects and every designers have their own type of place making and imagining. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் அப்ரோச் டு பிளானிங் அண்ட் டிசைன் ஃபார் த பப்ளிக் பிளேசஸ். ஸோ இது வந்து இட் கேன் பி லோக்கல் கம்யூனிட்டி அசெட், இன்ஸ்பிரேஷனல், பொட்டன்ஷியல். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்செப்ட் வாட் வி ஆர் அக்வயரிங். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து நான் ஜஸ்ட் டிசைனிங் ஆர்ச் அப்படின்னா, ஐ ஷுட் டிசைன் தட் பர்டிகுலர் ஆர்ச் for that particular place to make that place identified. ஸோ அந்த மாதிரி தான் அங்க உள்ள கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒன்று டிசைன் பண்ணணும், இல்லைன்னா அங்க உள்ள கான்செப்டை தாண்டி நான் டிசைன் பண்ணணும். அண்ட் தென் ஃபார் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஐடென்டிட்டி வந்து இட்ஸ் மோர் ஓவர் லைக் ஜென்ரிக், ஒரு எப்படி சொல்றது, மேபி சம் ரவுண்டானா இல்ல ஒரு மியூரல் இல்ல அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்து we have to create. தென் ஜெனரிக் ஃபார்ம் வந்து இட்ஸ் இதுவுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான், பட் டிஸ்கிரிப்டிவ் சைக்கிள் ஆஃப் டிபெண்டன்ஸ். இட்ஸ் நத்திங் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பிரசன்ட். அதாவது இட்ஸ் லைக் சிட்டி வித்தவுட் ஹிஸ்டரி. ஒரு ஹிஸ்டரியே இல்லாம ஒரு சிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு ஜெனரிக், லைக் ஒரு ஜெனரிக்கா அதை வந்து டெவலப் ஆகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கம்மிங் டு ஜெய்ப்பூர். ஸோ ஜெய்ப்பூர் வந்து இட்ஸ் கால்ட் த பிங்க் சிட்டி. ஸோ வந்து ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் அந்த அந்த இங்க வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இட் மோர் ஓவர் லுக் லைக் அ சாண்ட்ஸ்டோன், ஒரு மாதிரி பிங்கிஷான கலர்ல தான் வந்து எல்லாமே வந்து தெரியும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெரகோட்டா கலர் லேம்ப் பிளாஸ்டர். இது வந்து முன்னாடி உள்ள ஒரு பழைய டெக்னிக். ஸோ இப்போ வந்து நமக்கு ஜெய்ப்பூரை வந்து த பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டிஃபைனிங். ஒய் அப்படின்னா இட்ஸ் கால் த ஐடென்டிட்டி. அண்ட் இதுல வந்து ஐடென்டிட்டி அண்ட் பிளேஸ் மேக்கிங் சேர்ந்தே வருது. இட்ஸ் பிளேஸ் மேக்கிங் வந்து ஸோ தே யூஸ்ட் lamp plasters தான், but still they make that place pinkish, so we can identify that particular place அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? and then urban form and identity வந்து and then facade. so strict facade with shops and arcades. so இதெல்லாமே வந்து அவங்க சொல்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பில்டிங் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. and then urban sprawl அப்படின்னா என்னன்னா, it's a situation of large stores, group of houses, etc. that are built in an area around formerly had a few people doing it. So இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து அர்பல் இது பார்த்தோம்ல, அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் மாதிரி தான். லைக் ஒரு பர்டிகுலர் லார்ஜ் ஏரியால வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து லிவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி ஒரு சபர்பா இருக்கலாம், ஒரு வில்லேஜா இருக்கலாம்.
ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா, அந்த மாதிரியான ஒரு அர்பன் ஸ்ப்ரால். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் அர்பன் ஸ்ப்ரால்ல வந்து ஹவு ஒரு அர்பன் ஸ்ப்ரால் வந்து எப்படி ஹேப்பன் ஆகும், எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கான்சென்ட்ரிக் அர்பன் ஸ்ப்ரால். ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு ஜோன்ஸ் இருக்கும். இந்த ஜோன்ல வந்து பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் அர்பன் ஸ்ப்ரால்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரலா வந்து பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க, அண்ட் தென் டிரான்சிஷன் இருக்கும், லோயர் இன்கம் ரெசிடென்ஷியல் அண்ட் அப்பர் இன்கம் ரெசிடென்ஷியல் அப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லா ஃபில் ஆனாதான் இட்ஸ் அ கான்சென்ட்ரிக். பட் த ப்ராப்ளம் இஸ் அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லா ஃபில் ஆகுமாங்கிறது வந்து வி கேனாட் சே. ஆர் இந்த சர்க்கிள் வந்து அதிகமா ஃபில் ஆயிடும். ஸோ வி ஹாவ் டூ செட் ஆஃப் திங் இன் இட். அண்ட் தென் செகண்ட் தியரி பாத்தீங்கன்னா செக்டாரல் க்ரோத். செக்டாரலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்ஸா வந்து பிரிச்சு வச்சிருவாங்க, ஹவு தட் செக்டார் இஸ் பர்டிகுலர்லி க்ரோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தேர்ட் வந்து ஆக்சியல் க்ரோத். ஸோ சம் ஒரு பர்டிகுலர் பில்டிங் இருக்குன்னா ஒரே ரோடு தான், அந்த பர்டிகுலர் ரோட பொறுத்து அந்த ஹவு தட் பில்டிங் இஸ் க்ரோயிங் இன் ஆக்சியல் கான்சென்ட்ரிக் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ். ஸோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து யூ கேன் ஈஸிலி சே தட். அண்ட் தென் மல்டிபிள் நியூக்ளியஸ் ஸ்ப்ரால். ஸோ ஒரு நியூக்ளியை பொறுத்தவரையும் நிறைய சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்ஸ்லயும் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். இப்போ இங்க வந்து இந்த சிவிடி வச்சு டெவலப் ஆகும், மேபி இங்க வந்து ஒரு பப்ளிக் டிரான்சிட் வச்சு டெவலப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சீப்பர் லேண்ட் அண்ட் ஹவுசிங் காஸ்ட் வந்து அங்க வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அண்ட் தென் ஸ்பெண்டிங், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குல்ல, இது நம்ம இது பண்றோம், நம்ம வந்து செலவு பண்றோம், அது வந்து கம்மியா இருக்கும். அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் ஃபேமிலி இன்கம் ஆஃப் அமெரிக்கன். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கனுக்காக சொல்லியிருக்காங்க, லைக் ஒரு ஓனிங் அ கார் ஆர் பேயிங் ஃபார் கேஸ் டிரான்சிட். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஸ்ப்ரால்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை லோ டென்சிட்டி பாப்புலேஷன், லெஸ் டிராஃபிக் கன்ஜெஷன். ஸோ இது வந்து இந்தியால இல்ல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா மேபி இட் கேன் பி அ வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜை பொறுத்தவரையும் ஒரு லோ டென்சிட்டியா தான் இருக்கும், டிராஃபிக் வந்து ரொம்பலாம் கன்ஜஸ்டடாலாம் இருக்காது, இட் வில் பி மாடரேட் அப்படிங்கிற மாதிரி. தென் வாட் ஆர் த எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீசிங் பப்ளிக் காஸ்ட். ஸோ பப்ளிக் காஸ்ட் வந்து அங்கே கம்மி தான், பட் ஸ்டில் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து இப்போ பப்ளிக் அர்பன் ஸ்ப்ராலை பொறுத்த வரையும் அங்கே உள்ள பீப்புள்கிட்ட வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் இன் may lead to traffic congestion or increase in air pollution, automobile related accidents எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And then sprawls வந்து it can be over environmental issues. ஸோ இந்த மாதிரி கம்மியா இருந்தாலும் அவங்க பண்ற வேலைகள்னால ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணாத பட்சத்துல இட் வில் பிகம் அ பிக் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. லைக் எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்ட்டு. இன்க்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். ஸோ அங்கே நம்ம பில்டிங் வந்து நம்ம கட்டணும்னா இட் வில் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ். லோ டென்சிட்டி லேண்ட் யூஸ். ஸோ பக்கத்துல வந்து பில்டிங்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ் பொல்யூஷன், ரிலேஷன்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ அதான் இப்போ வந்து அங்கே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காத பட்சத்தில் we should have our own vehicle. ஸோ அதான் சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் அர்பன் ஸ்ப்ரால். அண்ட் தென் டிக்ரீஸ் இன் சோஷியல் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி வந்து தனியா இருக்கிறப்போ ஒரு இடம் வந்து ஒரு இடம் வந்து சீக்கிரமா வந்து டெவலப் ஆகாது. அண்ட் தென் ப்ரோஸ் அப்படின்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் லேண்ட், லோ ரெண்ட் அபார்ட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ மோஸ்டா வந்து சிட்டில இருக்கிறத விட சில பேர் வந்து வில்லேஜ்ல இருக்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் ஒய் அப்படின்னா there is a difference between the லைஃப் ஸ்டைல். ஸோ அங்க வந்து இப்படி இருக்குப்பா, இங்க வந்து நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மைண்ட் செட் இருக்கு. அண்ட் தென் காஸ்ட் எல்லாமே வந்து கம்பேரிங் டு த சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வில்லேஜஸ்லாம் வந்து கம்மி தான். ஸோ ஒரு கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் டிபெண்டன்ட் ஆர் ரெக்வயர்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு வில்லேஜ் சைட்ல தான் வந்து கண்டிப்பா வந்து நிறைய இது இருக்காது. ஸோ வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வி ஹாவ் சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ வி வில் ஹாவ் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென்
லாஸ் ஆஃப் அன்டெவலப்டு லேண்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வந்து அந்த லேண்டை வந்து இஃப் வி ஆர் லெஃப்ட் அன்யூஸ்ட் அப்படின்னா எவனாச்சும் பட்டா போட்டுட்டு வித்துட்டு போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் லேண்ட் அப்படிங்க. அதே மாதிரி இட் வில் அஃபெக்ட் த வாட்டர் சப்ளை. ஸோ இந்த மாதிரி வந்து we have to face some consequences. And then community and public participation. So in ஒரு எப்படி சொல்றது, ஸோ இது வந்து மோஸ்டா வந்து கேஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில இதுல வந்து வரும். லைக் ஒரு கம்யூனிட்டியை பொறுத்த வரையும் ஒரு பர்டிகுலர் செட் கம்யூனிட்டி பீப்புள், செட் கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஸோ தே கேன் பி யுனைடெட். ஸோ அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இட்ஸ் அ காமன் இன்ட்ரெஸ்ட் அப்படிதான். ஸோ அந்த சேம் கம்யூனிட்டியில உள்ளவங்க வந்து சேம் ஜியோகிராபிக்கல் ஏரியால தான் இருப்பாங்க. லைக் தே வில் ஷேர் சம் காமன் கோல்ஸ் அண்ட் ப்ராப்ளம். தே வில் ஹாவ் சம் சிமிலர் டெவலப்மெண்ட் அஸ்பிரேஷன்ஸ். ஸோ ரொம்ப இன்டெப்தா போவேன்னா லைக் இட்ஸ் லைக் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டினா ஒரு 10-15 பேர் அந்த கம்யூனிட்டில இருக்காங்கன்னா தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ இஃப் தேர் இஸ் சம் ஹிந்து கம்யூனிட்டி ஆர் ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் சம் நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா they will have some community connective. இப்போ அதே வந்து லைக் ஒரு நிறைய பேர் கலந்து இருக்காங்கன்னா unless they are very socially interactive they don't have a community and a public participation. ஓகேங்களா? ஸோ டு ஹாவ் அ ஷேர் இன் ஆர் டு டேக் பார்ட் இன். ஸோ இப்போ வந்து மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். பட் நம்ம ஃபாதர் நம்ம தாத்தா சைட்லாம் போய் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும். இவங்க தான் வந்து இது செய்யணும் அப்படின்லாம் நிறைய இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் த ஐடியா. ஒரு கம்யூனிட்டி இருக்கு, தே ஷுட் பார்ட்டிசிபேட் இன் சம் பர்டிகுலர் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து என்னன்னா கம்யூனிட்டி டெவலப் செல்ஃப் ரிலையன்ஸ், கிரிட்டிக்கல் அவேர்னஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ். ஸோ இப்போ அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து அவங்க மட்டும் இன்க்ரீஸ் ஆகாம மற்றவங்களையும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் அ கம்யூனிட்டி, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இருக்கும். அண்ட் தென் ஓகே, ஒய் இஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் சொல்ற மாதிரி தான். நம்ம வந்து தனியா இருந்தோம்னா எதுவும் பண்ண முடியாது. பட் as a group we can solve each of the problem அப்படிங்கிற மாதிரி. டைப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சதான் பாசிவ், ஆக்டிவ் அண்ட் இன்வால்வ்மெண்ட். பாசிவ் வந்து someone will manipulate, நீ அதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எவனா ஏத்தி விட்டு போயிடுவான். ஸோ ஆக்டிவ் அப்படின்னா கன்சல்டேஷன். ஸோ இன் ஆக்டிவ் வந்து இப்போ somebody will manipulate some person. For example, the person A is passive, so and the person B is active and the person C is involvement means அப்படின்னா the person A will manipulate the person B to do some particular thing. ஓகேங்களா? that particular B வந்து என்ன பண்ணுவாங்கன்னா C கிட்ட சொல்லி நீ இதை பண்றா, நானும் இதை சேர்ந்து பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். அண்ட் தென் ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்டா உள்ளதான். டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்படின்னா வந்து இன் ட்ரெடிஷன் அப்ரோச் மேட் பை த சீனியர் பர்சன். ரொம்ப பெரிய ஆள்கிட்ட, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா வந்து எல்லாத்தையும், அதாவது பெரியவங்க சொல்லி 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 கடைசியா வந்து இவங்க கேட்பாங்க. லைக் யாரு கேட்பாங்கன்னா, இப்போ கரெக்டா சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து சொல்லி சொல்லி பெரியவங்க கேட்பாங்க, பெரியவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து டாப் டவுன் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா வந்து பெரியவங்க அப்படியே பெரியவங்க எல்லாம் சொல்லி சொல்லி கடைசியா ஓவராலா வந்து முடிவு பண்ணுவாங்க. இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் ரிசர்ச் மே கேரிட் அவுட். ஸோ இதெல்லாம் ஹவு அப்படின்னு சொல்லிட்டு they will have something like ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும், ப்ரெஷர் குரூப் இருக்கும், ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், வெல்ஃபேர் குரூப் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிகிரி ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா கோ ஆப்ஷன், கன்சல்டேஷன், கோஆப்ரேஷன், கோ லேர்னிங். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான இதுதான். லைக் கோ ஆப்ஷன்னா வந்து டோக்கன் இன்வால்வ்மெண்ட், லைக் எல்லாருமே வந்து இது பண்ணணும், பட் no one needs to put the real input அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் கன்சல்டேஷன் அப்படின்னா
ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. கோஆபரேஷன்னா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க எல்லாம் ஒன்னா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோஆபரேட்டிவா பண்றது. co-learningனா வந்து ஷேரிங் their knowledge alone அப்படின்ட்டு. So and these are the advantages of community participation. So ஒரு community வந்து participate பண்றாங்க அப்படின்னா what are the advantages? We will have better knowledge sharing, ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும், மேக்கிங் பீப்புள் வந்து அவேரா வந்து we can make them, motivation வந்து we can set them, and then participation வந்து it will lead to communication and cooperation. So இந்த மாதிரிலாம் இருக்கு. And then community participation cycle அப்படின்னா prepare to mobilize, explore the common issues, and so இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், பிளான் டுகெதர், ஆக்ட் டுகெதர், அதாவது எல்லாமே வந்து டுகெதர். ஸோ நம்ம ஒன்னாவே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் நாட் அக்கர் ஆட்டோமேட்டிக்லி, இட்ஸ் அ ப்ராசஸ், இட் இன்வால்வ்ஸ் டைம். ஒரு இடத்துல வந்து நம்ம இதான் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது வந்து சீக்கிரமா நடக்காது. வி ஷுட் ஸ்பெண்ட் சம் மோர் டைம் ஆன் இட். அண்ட் தென் ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுடைய ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இங்க வந்து சூப்பர் கில்லன் அப்படிங்கிற வந்து ஒரு அர்பன் பார்க் வந்து இருக்கு கோப்பன்ஹேம். இட் வாஸ் டிசைன் வந்து ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபேட். ஸோ இதை வந்து 3 ஜோனா வந்து அவங்க வந்து பிரிச்சிடுறாங்க. லைக் ஒரு ரெட் ஜோன் வந்து இட்ஸ் ஏரியா ஃபார் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் தென் ப்ளூ ஸ்கொயர் வந்து இட்ஸ் அர்பன் லிவிங் ரூம் where local can meet and places. And the green park வந்து green landscape அப்படின்னு சொல்லிட்டு they are dividing it. And then இந்த ஒரு இது டிசைனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னா சூப்பர் கில்லன் வந்து accommodate a diverse range of ages. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா பண்றப்போ வந்து we will have a lot of age category. ஸோ விச் அது எப்படி சொல்றதுன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் ஆல் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். அதே மாதிரி இதுல வந்து இந்த பப்ளிக் வந்து எப்படி வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் டிசைன். இங்க வந்து லோக்கல் இன்ஹாபிட்டன்ஸ் தான் வந்து வேரியஸ் ட்ரீஸ், பெஞ்சஸ், பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரணும்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணாங்க. அண்ட் தென் மெஜாரிட்டி ஆஃப் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணாங்க. லைக் டிசைன் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி த ஆர்கிடெக்ட், மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து இங்க இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஆர்டிஸ்ட் டிராவல்டு ஃப்ரம் தாய்லாந்து, ஸ்பெயின், பாலஸ்தீன். ஸோ இவங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணி இங்க வந்து டிசைன் பண்ணாங்க. அண்ட் தென் பை டேப்பிங் லோக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸோ மோஸ்டா வந்து உங்க லோக்கலாகவும் அந்த பப்ளிக் வந்து என்ன இதுவா இருக்கும், ஸோ இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் ஸோ திஸ் ஹோல் பார்க் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் ஹேப்பன்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு வேகான டாபிக். ஸோ இதை வந்து நான் ரொம்பவே சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு டிரான்சிட் இருக்கு. Transit in the sense it can be a bus station, it can be a railway station, or it can be an airport. So இதை பேஸ் பண்ணி ஒரு ஹோல் கம்யூனிட்டி ஆர் ஹோல் அர்பன் ஏரியாவே வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ஓகே இதான் வந்து டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். ஸோ இதோடைய மெயினான இது என்னன்னா, the transits should be compact, walkable, mixed use community-க்காக தான் வந்து மெயினா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு வீடு, என்னுடைய வீடு வந்து இங்க இருக்கு அப்படின்னா ஐ கேன் பி என்னால வந்து அந்த பஸ் ஸ்டாண்டையோ இல்லை அந்த ரயில்வே ஸ்டேஷனோ வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து நான் வந்து ரீச் பண்ணணும். இல்லையா அந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து நான் வேற ஒரு டிரான்சிட்டை வந்து நான் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய கான்செப்ட். ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிஓடி அப்படின்னா வாக், மெயினான கான்செப்ட் வந்து வாக் தான். So develop neighborhood and promote walking and then cycle. So I mean sorry, இதோட மெயினான இது வந்து CO2 எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்றது. ஏன் அப்படின்னா பப்ளிக்கான டிரான்ஸ்போர்ட்ல வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. And then because so they will develop neighborhood for promote walking. So and then cycle, connect, transit வந்து so high quality public transport. மிக்ஸ்டு பிளான் ஃபார் மிக்ஸ்டு யூஸ் அண்ட் டென்சிஃபை, அந்த இடத்த வந்து டென்ஸா வந்து இது பண்ணணும். அண்ட் தென் காம்பேக்டாவும் வந்து வி ஷுட் டூ தட். ஓகேங்களா?
ஸோ இந்த டிஓடியை வந்து ஏன் இப்போ வந்து இது வந்து ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து கம்மி பண்ணும். அண்ட் தென் டிராஃபிக் பொல்யூஷனை வந்து ஒரு மாடரைஸ் ஆகும். லைக் இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்துல ட்ரெயின் இருக்கு, நம்ம அப்போ வந்து ஈஸியா போய் ட்ரெயின் ஏறிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ வி வில் கோ ஃபார் அ ட்ரெயின் ஆர் வில் கோ ஃபார் அ பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து ஹையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், பெட்டர் பிளேஸ் ஃபார் லிவ், ஒர்க் அண்ட் பிளே. பிகாஸ் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு டிரான்சிட் இருக்கப்போ வந்து அந்த பிளேஸ் வந்து நல்லாவே வந்து பில்ட் ஆகும். ஓகே, இது வந்து இட்ஸ் அ டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் நயா ரைப்பூர் இன் சென்ஸ் நியூ ரைப்பூர் இந்தியா. ஸோ இங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தே வில் ஹாவ் அ டிரான்சிட் ஏரியா, பஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த பஸ் ஸ்டேஷன் வந்து இங்க வந்து சென்ட்ரலா பிளேஸ் பண்ணிட்டு அந்த பஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா சைடுமே வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப்ல வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் இது பாத்தீங்க அப்படின்னா, they will have a recreation for 26% and then green areas இருக்கும் distribute. ஸோ இங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா this particular lane வந்து இட்ஸ் ஃபார் டிரான்சிட். இந்த ஒரு இது வந்து டிரான்சிட். அண்ட் இங்க இருக்கிற எல்லா பீப்புளாலே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வி கேன் கோ ஃபார் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ஹையர் டென்ஸான பிளான், ஒரு ஹையர் ஹைட் காம்பேக்ட் டெவலப்மெண்ட், மிக்ஸ்டு லேண்ட் யூஸ், இதெல்லாமே வந்து வி கேன் டெவலப். ஸோ ரீடிஃபைனிங் நயா ராய்ப்பூர் டு டிஓடி. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான பிளானிங் தான். ஸோ இதுடைய எப்படி வந்து பிளான் பண்ணா வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ வந்து ஒரு டிரான்சிட் இருக்கு, அது வந்து இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட், பஸ் போற ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செக்டாரா வந்து பில்ட் பண்ணாம ஜோனிங் வைஸா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜோன்னா லைக் இங்க ஒரு டிரான்சிட் வந்து வி கேன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இது எல்லாமே வந்து ஒரு இமேஜ் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they will have some approach for transformation of the new ஜெய்ப்பூர். ஓகேங்களா, இந்த ஜெய்ப்பூர் வந்து how they had designed அப்படின்னு சொல்லிட்டு. And they will design for every sector. ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து they will have a different varieties like mixed use development, bicycle friendly streets, architectural variety, multimodal transit. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு செக்டாருக்கு வந்து they had designed. ஸோ செக்டார் 31 வந்து இட்ஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் வித் எம்பார்க் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியோட அவங்க பப்ளிக் பிரைவேட் இது பார்ட்னர்ஷிப்ல வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இதோடைய பாசிட்டிவ் அவுட்கம், மோர் தென் 100% ஆஃப் த பாப்புலேஷன் வித்தின் வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ இதான் வந்து இதோடைய வெரி மச் பாசிட்டிவ் அப்ரோச். pedestrian friendly and sustainable environment, multiple choice of travel mode, not only train, not only bus, they will have bicycle stands, they will have rickshaw stands, they will have airport. So எல்லா விதமான டிரான்சிட்மே வந்து அங்க வந்து அவைலபிளா இருக்கும், சேஃப், அட்ராக்டிவ் அண்ட் வைப்ரண்ட் லிவிங் என்விரான்மெண்ட்ல. ஸோ அண்ட் தென் இது வந்து ஒரு காஸ்ட் கம்பேரிஷன், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ரோல் ஆஃப் அ ரியல் எஸ்டேட், இது வந்து கடைசி டாபிக். ஸோ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ரியல் எஸ்டேட்னா வந்து வி நோ, ஒரு லேண்ட் வாங்கி வந்து இன்னொரு இதுக்கு வந்து வித்து அவங்க வந்து மேபி தே யூஸ் அன் ஆர்கிடெக்ட் ஆர் இன்ஜினியர் டு பில்ட் அ டிசைன், டு பில்ட் அ பில்டிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் பை லேண்ட், ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட் டீல், பில்ட் டு ஹேவ் அ பில்ட் ப்ராஜெக்ட், கிரியேட், இமேஜின், கண்ட்ரோல், ஆஸ்கிரேஜ், ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒரு லேண்ட் வாங்கி அதை ஒரு ஆள்கிட்ட விற்கிறதுல இருந்து, அங்க பில்டிங் கட்டுறதுல இருந்து அதை முடிக்கிற வரையும் எல்லா இதையுமே வந்து ஒரு டெவலப்பர் தான் வந்து இது பண்றாங்க. ஸோ ஒரு பில்டருக்கும் டெவலப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெவலப்பர் கிட்ட வந்து ரா லேண்ட் இருக்கும், நெசசரியான பெர்மிட்ஸ் இருக்கும், ஒரு பில்டிங் லாட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து டெவலப்பர்கிட்ட இருக்கும். பில்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜஸ்ட் ஹி கம் அண்ட் ஹி எரெக்ட்ஸ் த ஹவுசஸ். இதுக்கு நல்லதான் வந்து வி கம் அஸ் அன் ஆர்கிடெக்ட் அண்ட் வி டிசைன் த பில்டிங் அண்ட் வி கோ ஆன். ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரியல் எஸ்டேட் அப்படின்னா,
ரியல் எஸ்டேட் தான் வந்து இட் வில் பிகம் பில்டிங் ஈக்விட்டி. ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்மளால வந்து வீடு கட்ட முடியுதுன்னா வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட். ஒரு அட்வான்டேஜ் வந்து இப்போ சில பேர் வந்து ஃபுல்லாவே நான் வீடாவே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து லேண்ட் வாங்கி நான் வீடு கட்டிக்கிறேன்பாங்க. ஸோ இட் வில் கோ ஃபார் த டேஸ்ட். ஸோ டீலிங் வித் ரெண்டல் டெனன்ட்ஸ் கொடுக்கலாம், அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்டேஜ் லைக் குத்தகைக்கு கொடுப்பாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு வந்து லீஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வருது அப்படின்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து டிஃபைன்ஸ் சிட்டி ஆர்கிடெக்சர், சிட்டி கல்ச்சர் அண்ட் இட்ஸ் பிஹேவியர். அது எப்படி சொல்றதுன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா போகணும். ரியல் எஸ்டேட் டெவலப்பர் வந்து இந்த இடத்த வந்து நான் இந்த இவங்களுக்கு வந்து விற்கிறேன், ஹி வில் டெவலப் ஸ்கூல் அப்படின்னா இட் வில் பி குட். பட் ஆனா வந்து இதே வந்து நான் இருக்க இடத்துல பட்டா போட்டு நான் அவன்கிட்ட வித்துக்கிட்டே இருப்பேன், அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னா இட் வில் நாட் பி குட். ஸோ இது வந்து ஒரு 2 பேருமே வந்து சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபேக்டர்ஸ் that defines the role play of இது அப்படின்னா லேண்ட் ப்ரைசஸ். ஸோ லேண்ட் ப்ரைசஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் ஹைதராபாத், அகமதாபாத்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும், சென்னையில ஒரு ரேட்ல இருக்கும். ஸோ இது வந்து இது வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. டெக்னாலஜி, ஸோ டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து ஹவுசிங் உடைய இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் டு டேக்கிள் த பார்கெனிங் ஹவுசிங் சேலஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்றதுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் வந்து வி ஷுட் பிளேஸ் அப்படின்ட்டு. இம்பேக்ட் ஆஃப் ரெரா அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ ரெரா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரெரா, பட் ஜிஎஸ்டி வந்து இட் வில் எஸ்டேட் க்ரோத் இன் லாங் டேர்ம். அதான் இப்போ வந்து அந்த காஸ்ட், அதுக்குடைய டேக்ஸ் இதெல்லாம் வச்சு வி கேன் டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ரெரா மீன்ஸ் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து they will have some set of rules. ரெரா will have some set of rules to இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும், இந்த மாதிரி தான் விற்கணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இதெல்லாமே வந்து we should take care of it. So it's the end of unit 4. And then okay, unit 5 வந்து we can இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், 32 pages தான். ஸோ இதை வந்து நான் ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி டேக்ஸ் டூ மச் டைம், பட் இது வந்து நான் சொல்லி தரதை விட இஃப் யூ ஆர் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பட் ஐ வில் கிவ் யூ த கிளிம்சஸ் வாட் ஐ ஹேட் ஸ்டடிட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங் வந்து எப்படின்னா how we can study a urban design அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இந்த ஃபுல் லெசனுமே. ஸோ எவிடன்ஸ், மேனிபுலேஷன் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ ஒரு இது பண்றோம் அப்படின்னா இப்போ லைக் நம்ம கவிமுகில் சொன்ன மாதிரி இட்ஸ் வி கேன் டூ மென்டல் மேப்பிங், வி கேன் டூ சம்திங், அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு வேகா பார்க்க போறோம். லைக் காக்னிட்டிவ் மேப்பிங், பிஹேவியரல் மேப்பிங் அண்ட் ஆக்டிவிட்டி மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. மேப்பிங், ஓகே, மேப்பிங்ல வந்து காக்னிட்டிவ் மேப்பிங், பிஹேவியரல் மேப்பிங் அண்ட் ஆக்டிவிட்டி மேப்பிங்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஸோ வாட் இஸ் காக்னிட்டிவ் மேப்பிங் அப்படின்னா ஹவு டு யூ கெட் டு ஒர்க். நீ வந்து எப்படி காலையில எழுந்தோம்னா எப்படி வேலைக்கு போவ, நீ வந்து உன்னுடைய ஃபேவரட் மாலுக்கு போறதுக்கு நீ ப்ரிஃபர் பண்ற ரூட் என்ன, வாட் இஸ் யுவர் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் டு த ரெகுலர் ஜெனரல் ஸ்டோர். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யுவர் காக்னிட்டிவ் மேப் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு. ஏன்னா காக்னிட்டிவ் மேப்பிங் வந்து ரிலே ஆன் மென்டல் மேப்ஸ். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுடைய வழி சொல்றோம் அப்படின்னா வி வில் ஸ்டே இங்க மச்சான், இங்க ஒரு ரைட் எடுத்து இங்க ஒரு லெஃப்ட் எடுத்து வந்துடுறா, இந்த தெருவுல 4வது தெரு தான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் மேப்பிங்கா வச்சுதான் வந்து காக்னிட்டிவ் மேப்பிங் வந்து இருக்கும். ஸோ த ட்ரிப் won't happen without prior knowledge of a destination. இப்போதான் வந்து கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் வந்து வந்துருச்சு நிறையா. ஸோ முன்னாடிலாம் வந்து சில பேர் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இங்க போனோம்னா ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரீட் லைட், ஒரு எல்லோ கலர் சைன் போர்டு இருக்கும், அந்த சைன் போர்டு லெஃப்ட் போனா இந்த இடத்துக்கு போயிடலாம், அங்க வந்து ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில்ல இருந்து லைக் வி யூஸ் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் நோட்ஸ் டு கிரியேட் அ மென்டல் மேப்பிங், அ இமேஜினரி மேப் இன் அவர் ஹெட் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுவோம்.
ஸோ ஒரு காக்னேட்டிவ் மேப்பிங்குமே வந்து அந்த மாதிரி தான். பீப்புள் யூஸ் காக்னேட்டிவ் மேப்ஸ் டு டிசைட் வேர் டு கோ அண்ட் ஹவு டு கெட் தேர். ஸோ நம்ம கிட்ட இப்போ கூகுள் மேப்ஸ் இல்லை, ஃபோன் இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒரு லேண்ட்மார்க் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே போனால் ஒரு கோயில் வரும், அந்த கோயிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்துப்போம், அங்கே எடுத்தோம்னா ஒரு இன்னும் ஒரு நேரோ ஸ்ட்ரீட் வரும், அதுக்குள்ளே போனால் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் வந்து காக்னேட்டிவ் மேப்பிங். ஸோ வாட் இஸ் காக்னேட்டிவ் மேப்னா ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங், ஸ்டோரிங், மேனிப்புலேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சென்சரி இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம காலேஜோடைய மேப்பை வந்து நம்ம போட சொன்னோம் அப்படின்னா வி கேன் அட்லீஸ்ட் புட் 75% ஆஃப் இட். கொஞ்சம் வந்து நம்ம ஒரு மென்டலா வந்து மேப்பா போட்டோம் அப்படின்னா ஒரு 75% ஒரு 85% நம்ம கரெக்டாவே போட்டுருவோம். ஸோ அதுதான் வந்து காக்னேட்டிவ் மேப்பிங். ஒரு பர்டிகுலர் அர்பன் ஏரியாவுடைய நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு, நம்மளை மேனிப்புலேட் பண்ண விஷயங்களை வச்சு, அங்க சென்ஸ் பண்ண இடத்த வச்சு வி ஆர் ஸ்பேஷியலா வந்து ரெஃபரிங் அப்படின்னா வந்து இட்ஸ் கால்ட் காக்னேட்டிவ் மேப்பிங். ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா எம்பசிஸ் ஆன் இமேஜ் அண்ட் பர்செப்ஷன். ஒரு பர்டிகுலரான இமேஜிங் வந்து வி ஹாவ் டு டூ, அப்போதான் வந்து இட்ஸ் கால்டு ஒரு அந்த ஒரு காக்னேட்டிவா இருக்கும். ஸோ இதை வந்து யார் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெவின் லிஞ்ச். ஸோ ஹி வில் லைக் பாத்து, எட்ஜ், டிஸ்ட்ரிக்ட், நோடு, லேண்ட்மார்க் அஸ் மேஜர் நெட்வொர்க் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் உடைய லெஜிபிலிட்டியை வந்து இந்த காக்னேட்டிவ் மேப் வந்து சொல்லும் அண்ட் கன்சிடர் த நீட் ஆஃப் டைவர்ஸ் பீப்புள். ஸோ எனிதிங் யூஸ்ஃபுல் இன் த சென்ஸ் வாட் ஆர் த யூசஸ் அப்படின்ட்டு தான். எஸ்டாப்ளிஷிங் லொகேஷன்ஸ், லிங்கிங் லொகேஷன் இன் சீக்வன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லொகேஷன். ஸோ இதெல்லாமே வந்து காக்னேட்டிவ் மேப்ல வந்து வி கேன் டூ. டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் ஃப்ரம் மென்டல் அரேனா டு த சரௌண்டிங் பப்ளிக் பிசிக்கல் என்விரான்மெண்ட். நம்ம மனசுல நினைக்கிற ஒரு மேப்பை வந்து நம்ம ஒரு பேப்பர்ல வரைஞ்சோம்னா சிம்பிள் டேர்ம்ஸ்ல இட்ஸ் கால்ட் காக்னேட்டிவ் மேப்பிங். ஹவு டு ரெப்ரசன்ட். ஸோ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து நிறைய வழி இருக்கு. ஆஸ்கிங் பீப்புள் டு ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ப்ராடக்ட். நம்ம வந்து யார்கிட்ட கேட்கலாம், நீங்க எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு. ஆர் ஸ்கெச் மேப்ஸ், வி கேன் ஸ்கெச் த மேப்ஸ். நம்ம வந்து எழுதி கொடுக்கலாம். வி கேன் புட் த லே அவுட்ஸ், வி கேன் ட்ரா த இமேஜஸ் ஆஃப் த பிளேஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் ஸ்பேஷியல் ரிலேஷன் தட் மே reveal a latent knowledge of a settling. The environmental image that comes from any people embodies individual environment. ஸோ இது வந்து கெவின் லிஞ்ச் வந்து சொன்னாங்க, ஒரு எல்லாருக்குமே வந்து தன்னுடைய மைண்ட்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இமேஜ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. டிராவல் சாய்ஸ் மாடல் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பர்சன். ஸோ அண்ட் தென் பாசிபிள் டெஸ்டினேஷன் கிடைக்கும், feasible alternative ஆஃப் எனி சாய்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். Okay, and then evaluation. So but Kevin Lynch உடைய analysis வந்து it's a subjective evaluation, objective evaluation. So it's subjective அப்படின்னா வந்து it is subjected to every minds. இப்போ வந்து நான் ஒரு சப்ஜெக்டிவா வந்து எவாலுவேட் பண்ணுவேன், நீங்க ஒரு சப்ஜெக்டிவா எவாலுவேட் பண்ணுவீங்க. ஸோ வி ஹாவ் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்போ கெவின் லிஞ்ச் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பாத்து, எட்ஜஸ், நோடு, டிஸ்ட்ரிக்ட், லேண்ட்மார்க்ஸ் இதை வச்சு ஒரு காக்னேட்டிவ் மேப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜேஎல் நசார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் லைக்டு ஏரியா, டிஸ்லைக்டு ஏரியா, மோஸ்ட் டிஸ்லைக்டு ஏரியா, லைக் they will have some separate set of rule அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு we will have some objective evaluation. we will object, ஓகே அதை வந்து எப்படி பர்சீவ் பண்ணலாம், எப்படி இமேஜிபிள் பண்ணலாம், இதை வந்து லெஜிபிளான ஒரு அர்பன் ஸ்பேஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி பார்க்கலாம்னு சொல்லி we will have some idea. From JL Nasar's analysis we will have likability of urban space. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல உள்ள பர்டிகுலர் கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாப்பாடு கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கடைக்கு போனா நல்லாவே இருக்காதுடா, இந்த கடைக்கு ஓகே ஓரளவு சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we will have a likability of that particular urban space. ஸோ இந்த பர்டிகுலர் அர்பன் ஸ்பேஸ்மே வந்து காக்னிட்டிவ் மேப்பிங் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டு பிளேஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் அர்பன். ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு பிளேஸா மாத்துறோம். கரெக்டா சொல்லணும்னா அந்த ஒரு இடத்த வந்து வி ஆர் டிஃபைனிங் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். ஸோ இதோடைய பெர்செப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெர்செப்ஷன், காக்னிஷன், எவாலுவேஷன் ஆன் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் பர்சீவ் பண்ணுவோம் அண்ட் வி வில் காக்னேட் தட் அண்ட் வில் வி எவாலுவேட் இட் இஸ் குட் ஆர் பேட். ஸோ காக்னேட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா known or identify the urban spatial characters. அதே மாதிரி affective elementனா which will affect the feeling of that particular urban space.
So there are two there are two type of elements in it. ஓகேங்களா? ஸோ ஒரு அர்பன் ஸ்பேஸை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வாட் ஆர் த பேசிக் எவாலுவேஷன் ப்ராக்ரஸ் அப்படின்னா காக்னிட்டிவ் மேப் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ வி வில் ஹாவ் சம்திங் இன் தட் மைண்ட் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ வில் ஹாவ் சம்திங் இன் த மைண்ட் அண்ட் தென் தேர் வில் பி அ இமேஜபிலிட்டி. ஸோ அந்த இமேஜபிலிட்டி வந்து இருக்கும். அண்ட் தென் பர்செப்ஷன். ஓகே யா சாரி வி ஹாவ் டு கம் ஃப்ரம் திஸ் சைட். ஸோ வந்து பில்ட் என்விரான்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். வி வில் பர்சீவ். நம்ம மைண்ட் வந்து கல்ச்சுரலாவோ இண்டிவிஜுவலாவோ வந்து பர்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஒரு டைம் வச்சோ ஒரு பர்செப்ஷன் வச்சோ வி வில் காக்னைட். அதுதான் வந்து காக்னிட்டிவ் மேப்ஸ். அண்ட் தென் அதை வச்சு ஸோ யூ வில் எவாலுவேட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் பிஹேவியரல் மேப்பிங். ஸோ பிஹேவியரல் மேப்பிங் அப்படின்னா வந்து இட்ஸ் அன் ஆப்ஜெக்டிவ் மெத்தட் ஆஃப் அன் அப்சர்விங் பிஹேவியர் அண்ட் அசோசியேட்டட் பில்ட் என்விரான்மெண்ட். நான் ஒரு அர்பன் ஸ்பேஸ்க்குள்ள வந்து என்டர் ஆகிறேன். ஹவு இட் அஃபெக்ட் மை பிஹேவியர், தட்ஸ் த ஹோல் மேப்பிங் பிஹைண்ட் திஸ் மேப்பிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிஹேவியர் வந்து எப்படி லிங்க் பண்ணிருக்கு, ஒரு கேரக்டர் வந்து எப்படி இது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வி வில் ஹாவ் சம் அப்ரோச் ஆன் இட். அண்ட் தென் ஹவு டு அப்ரோச் அப்படின்னா பிஹேவியர் மேப்பிங் இஸ் அன்அப்ஸ்ட்ரக்டிவ் டைரக்ட் அப்சர்வேஷனல் மெத்தட் ஆர் ரெக்கார்டிங். இப்போ ஒரு பார்க் போறோம் அப்படின்னா மை மெத்தட் ஆஃப் பிஹேவியரல் மேப்பிங் இஸ் டிஃபர் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் ஆஃப் பிஹேவியரல் மேப்பிங் இஸ் will differ. And every single person will have a different behavioral approach on that particular building or particular area. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரல் மேப்பிங் தான். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி அப்சர்வேஷனல். நான் போய் அங்கே நின்று பார்த்தா மட்டும்தான் என்னுடைய பிஹேவியரல் அப்ரோச் வந்து அங்கே தெரியும். இன்னொன்று, நாட் ஓன்லி மீ, நான் போய் அங்கே ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து ஒரு 2-3 பேரை வந்து வாட்ச் பண்றேன்னா தே வில் ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் பிஹேவியரல் மேப்பிங் ஆன் தர் ஓன். ஸோ இதோடைய ஹெல்ப் வந்து எப்படின்னா இட் வில் பில்ட் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இட் வில் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வயசான ஒருத்தவங்க இருப்பாங்க அண்ட் தென் ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தீஸ் டூ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் பிஹேவியர் மேப்பிங் on particular park itself, but what we have to do is we have to design that park which should react for both that particular child behavior and that senior citizens behavior. So அந்த ஒரு build environment வந்து நம்ம இது பண்றதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ப்ராடக்ட் how to produce a behavioral map னா ப்ராடக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் டூல் ஃபார் பிளேஸ் அனலைசிஸ். நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், வி ஷுட் அப்சர்வ் அட் தட் சேம் டைம். ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், அந்த இடத்துல வந்து நான் ஒரு வாரம் போய் நிக்கிறேன். அந்த ஒரு வாரமும் நான் கரெக்டா ஒரு காலையில 10 மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன். அங்க ஒரு பர்டிகுலரான பர்சன் வராங்க, அந்த பர்சன் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க. ஸோ இதான் வந்து இதோட மெயின் திங். ஸ்பேஷியல் ஃபீச்சர், பிஹேவியரல் ஃபீச்சர், இது போத் ரெண்டுமே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரே வாரத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வர்றவங்க வந்து வீட்டுல ஒரு மேபி வீட்டுல ஏதோ திட்டு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே வந்து மேபி டல்லா இருப்பாங்க, அங்க வந்து உட்கார்ந்தோம்னா மேபி தே ஃபீல் பெட்டர். செகண்ட் டே வந்து தே ஹாவ் சம் குட் மூட், மேபி ஒரு ஆஃபீஸ்ல இன்க்ரிமெண்ட் ஏதோ வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே வில் கம் டு தட் சேம் பிளேஸ், தே வில் பி வெரி ஹாப்பி, ஸோ தே வில் பி ஜாய். ஸோ அந்த மாதிரி இட் போத் லிங்க்டு டு டைம் அண்ட் ஸ்பேஸ். காமன் வேஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்லி ரைட்டிங் நோட்ஸ் அண்ட் ஃபில்லிங் ஃபார்மேட்டட் டேபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும்னா we should have a habit of writing notes about that, and then we should fill some formatted tables. Then environment behavior studies take, especially in the outdoor environment, often recorded to photography. So we can record that area. So record suggestion, decision and any other movement in that place too. Okay, இது வந்து it's not clear, but still I can say how அப்படின்னா, இப்போ வந்து below table usually consists of two physical location and column representing behavior. The index mark is the intersection of a row and column, indicate whether the behavior had occurred of that time. Complex feature of a table because it's ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயத்துல வந்து இந்த ஒரு இதெல்லாம் வந்து டைம் லைன்,
and these are the person. So இந்த டயத்துல தான் இங்க வராங்க, மேபி she will be happy. அந்த மாதிரி வந்து ஒரு பிஹேவியரல் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் இது வந்து ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, லைக் பிஹேவியர்லேயே லைக் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்டாண்டிங், சிட்டிங். ஸோ திஸ் பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் இஸ் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் சம் நோட்ஸ் ஆன் இட். ஸோ திஸ் சம்திங் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் ஆன் திஸ் பர்டிகுலர் பார்க் அப்படின்ட்டு. ஸோ பிஹேவியரல் மேப் வந்து இட்ஸ் அ நேரோ சென்ஸ். நேரோ சென்ஸ் மீன்ஸ் which will organize the entire process of the mapping very thoroughly. We should நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட it will have a major defect, but we can observe the behavior fully. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பாக்ட் ஆஃப் சீசனபிலிட்டி அண்ட் கிளைமேட். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் வந்து அந்த பிஹேவியரல் மேப்பிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா. அண்ட் தென் அட்ரஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா காட்டும். அண்ட் தென் ப்ரீ போஸ்ட் இன்டர்வென்ஷன் ஸ்டடிஸ் அப்படின்னா இட் வில் பி வெரி வேல்யூ டேட்டா ஷோயிங் த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆஃப் அ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் இட் வில் ஹாவ் லைக் ரெக்கார்டிங் வேரியேஷன். இந்த மாதிரிலாம் டேட்டாஸ் வந்து வி கேன் கலெக்ட் அண்ட் டெவலப் பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பார்க்கு உடைய பாலிசி வந்து வி கேன் டெவலப் அப்படின்ட்டு. அண்ட் தென் வி ஆர் கமிங் ஃபார் ஆக்டிவிட்டி மேப்பிங். ஸோ ஆக்டிவிட்டி மேப்பிங் உடைய கொஸ்டின்ஸ். ஸோ வாட் டு வாண்ட் டு நோ அபவுட் யுவர் பிளேஸ் ஐடென்டிட்டி. ஒரு இடத்துக்கு போறேன், அந்த பிளேஸோட ஐடென்டிட்டினா என்னன்னு தெரியணும், அந்த பிளேஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு தெரியணும், ஒவ்வொரு யூசருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், அந்த விசிட்டர்ஸுடைய ஆக்டிவிட்டி எனக்கு தெரியணும், ஒவ்வொரு விசிட்டர்ஸுடைய பிசிக்கல் செட்டிங் வந்து எனக்கு தெரியணும். ஸோ ஆக்டிவிட்டி மேப்பிங் அப்படின்னா அப்சர்விங் பீப்புள் ஆக்டிவிட்டி மூவ்மெண்ட் ரிலேட்டட் டு பிசிக்கல் கேரக்டர் டு த பில்ட் என்விரான்மெண்ட் காம்போனன்ட் அண்ட் ஆட்ரிபியூட். காக்னிட்டிவ் மேப்பிங்கையும் பிஹேவியரல் மேப்பிங்கையும் இன்செட் ஆஃப் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி மேப்பிங். காக்னிட்டிவ் மேப்பிங் வந்து இட்ஸ் லைக் a particular place or a particular area. Behavioral mapping is particular person reacting to that area. Activity mapping is like a particular person how reacting to that particular area அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மேப்பிங். ஒரு பார்க்ல வந்து நான் போயிட்டு சைக்கிளிங் பண்றேன், இந்த டயத்துல தான் சைக்கிளிங் பண்றேன், ஹவு ஐ ஆம் ரியாக்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து ஆக்டிவிட்டி மேப்பிங். ஸோ இட் ஸ்டார்டட் இன் 1970 பை இட்டல்சன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆக்டிவிட்டி மேப்பிங் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்டல்சன் அப்படின்னு சொல்லிட்டு 1970ல. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆக்டிவிட்டி மேப் ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹவு த ஆக்டிவிட்டி ஆஃப் பீப்புள் அலோகேட்டட் வித்தின் த ஸ்பேஸ் demonstrate with type of activity or activities are taking place. So why go for active mapping? ஏன்னா ஆக்டிவ் மேப்பிங் வந்து நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஐ வில் சே லைக் ஆக்டிவிட்டி மேப்பிங் வில் கிவ் த எக்ஸாக்ட் திங் வாட் வி வாண்ட், ஹவு அ யூசர் இஸ் ரியாக்டிங் டு த என்விரான்மெண்ட். லைக் பாருங்க, கான்செப்ட்ஸ், ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆட்ரிபியூட், பிளேஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் வந்து இட் வில் கோ ஃபார் ஆக்டிவிட்டி மேப்பிங். ஸோ ஒரு பிளேஸ் மேக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிசிக்கல் பேட்டர்ன்ஸை வச்சு ஆல்ரெடி சொன்னதுதான் பிசிக்கல் என்கேஜ்மெண்ட், ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்வால்மெண்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்டிவ் பேட்டர்னே வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நான் இது பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து செய்ய வைப்பாங்க. ஸோ திங்ஸ் வில் டிஃபர். ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஆக்டிவிட்டி வந்து நெசசரி, ஆப்ஷனல், சோஷியல் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிரின்சிபல் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி, பெடஸ்ட்ரியன் ஃப்ளோஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் பிசிக்கல் செட்டிங், இதை வந்து நம்ம தான் வந்து வி ஷுட் செட் டென்சிட்டி, மிக்ஸ்ட் யூஸ், ஹியூமன் ஸ்கேல், பெர்மியபிலிட்டி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஹவு பிளேஸ் மேக்கிங் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதுவுமே வந்து அந்த மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் பிரின்சிபல் தான். ஸோ இந்த தியரிட்டிக்கல் பிரின்சிபல்லேருந்து வந்து வாட் வி கேன் சே அப்படின்னா ஆக்டிவிட்டி வந்து என்னென்ன பண்றாங்க, சிட்டிங் வித் சைல்டு, சிட்டிங் வித் பிராம், சிட்டிங் வித் வீல் சேர். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், சைக்கிளிங், எக்ஸசைசிங். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்னென்ன வந்து ஆக்டிவிட்டி வந்து எடுத்தேன், வயபிலிட்டி அண்ட் டைமிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் பீப்புள் யூசிங் அ ஸ்பேஸ், பீப்புள் அட்ராக்டர்ஸ், டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் யூஸ். ஸோ ஐ கேன்
say like the மாதிரி நான் பண்ணேன்னா I can take this much of அப்படின்னு சொல்லிட்டு I can ஓகேங்களா. அட்வான்டேஜஸ் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மேப்பிங் உடைய டேட்டா கலெக்ஷன் வந்து இது பண்ணோம்னா we can considering physical features related to people activity ஆல்ரெடி சொன்னதுதான். Okay, and then these are some of the softwares we can use for urban design. Maybe I think you can notice down the names of it, and then it's the end of unit 5. Yeah, in this chapter just note down about 3 type of mappings and then how these 3 type of mappings are working. Okay, and then for this 4th chapter just take a look of a public realm and urban sprawl and then zoning and then TOD, transit oriented development. So these are something which are very important in this topic. So thank you. That's all, guys.